بسم الله الرحمن الرحيم طويل الشوق يبقى في اغترابي فقير في الحياة من الصحاب ومن يأمنك يا دنيا الدواهي تدوسين المصاحب في التراب وأعجب من مريدك وهو يدري بأنك في الورى أم العجاب ولولا أن لي معنى جميلا لبعت المكث فيها بالذهب الشوق يبقى في اغترابي فقير في الحياة من الصحاب ومن يأمنك يا دنيا الدواهي تدوسين المصاحب في التراب وأعجب من مريدك وهو يدري بأنك في الورى. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய மார்க்க வகுப்பிலே முஅ்தஸிலாக்கள் என்று அழைக்கப்படுகின்றவர்கள் யார் என்கின்ற தலைப்பில் ஒரு சுருக்கமான ஒரு விளக்கவுரை இந்த இடத்தில் உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, உரையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் இந்த தலைப்பை பொறுத்தவரைக்கும் நாம் வழமையாக கேட்கின்ற வரலாறுகள் போன்றோ தர்பியா உரைகள் போன்றோ ஒரு தலைப்பில்லை. அந்த தலைப்பில் 5 நிமிஷம் இந்த பயானில் இருந்துட்டு இன்னும் 5 நிமிஷம் வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் சிந்தனையில். எப்படி நாங்கள் அந்த உணர்வோட டச்சாக இருப்போம். ஆனால் இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம் நீங்கள் மிஸ் ஆகினாலும் எங்கே ஆரம்பிச்சுக்கிறோம் எந்த இடத்துல இருக்கிறோம்னு என்ன செய்யாது, விளங்காது. காரணம், இது ஒரு கொள்கை வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பு. இஸ்லாமிய சமுதாயம் நாம் படிக்க போகிற அந்த இடம் தூய்மையான இஸ்லாம் முதலாக குழம்பிச்சே கொஞ்சம் பேரால அந்த இடத்தை தான் படிக்க போறோம். நம்ம என்ன ஆசைப்படுறோம், தூய்மையான இஸ்லாம் கடைசி வரைக்கும் தொடர்ந்து இருந்திருக்க, இந்த பிரச்சனை எதுவுமே என்னது இல்ல, சிக்கல்கள் இல்ல, முஸ்லிம்களுக்குள்ள வேறுபாடு இல்லை. ஏன் இன்றைய இஸ்லாம் உலகமே ஒரு பலமான ஒரு நிலையில என்ன செய்யும் இருந்திருக்கும். ஆனால் அந்த ஃபித்னா ஆரம்பித்த காலம் இருக்கிறது, அந்த ஆரம்பித்த காலத்திலே உள்ள சில முக்கியமான விஷயங்களை தான் நாங்கள் இந்த இடத்திலே படிக்க போகிறோம். அதனால் இது ஒரு வரலாற்று இன்னும் கொஞ்சம், அதாவது ஒரு இறுக்கமான ஒரு பாடம் என்பதனால் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும். அதே நேரம் அதை சொல்லியும் ஆக வேண்டும். இந்த தலைப்பு எங்களுக்கு மத்தியில் பேசப்பட வேண்டிய ஒரு முக்கியமான தலைப்பும் தான். அந்த அடிப்படையில் ஒரு கொஞ்சம் கவனம் எடுத்து கேளுங்கள். அன்புள்ள சகோதரர்களே, முஅ்தஸிலாக்கள் என்ற இந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள். முஅ்தஸிலா கொள்கை, முஅ்தஸிலா பிரிவினர் வழிகட்ட கொள்கையினர், முஅ்தஸிலாக்கள் ஒரு சிந்தனை பிரிவினர், அப்படி என்றெல்லாம் சொற்களை எல்லாம் என்ன செய்திருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். இப்ப முஅ்தஸிலாக்கள் என்கின்ற அந்த பதிவு பொதுவாக எல்லோருடைய உள்ளத்திலும் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அதாவது காதியானிகள், ஷியாக்கள், இது போன்ற ஒரு காரமான மோசமான இஸ்லாத்துடைய அடிப்படைகளையே தகர்த்து ஒழித்த, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எதிராக நேரடியாக போர் பிரகடனம் செய்த ஒரு கொள்கை போன்ற ஒரு பதிவு எல்லோரிடத்திலும் இருக்கும். அதனால் இதை பற்றி ஒரு உண்மையான வடிவத்தை நாங்கள் கொஞ்சம் வரலாற்று ரீதியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, முதலாக ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முஅ்தஸிலாக்கள் என்கின்ற சொல் இருக்கிறது, அதனுடைய அர்த்தமே ஒதுங்கியவர்கள் என்று அர்த்தம்.
அது நரகவாதிகள் உண்டோ சொர்க்கவாதிகள் உண்டோ அப்படியெல்லாம் அர்த்தம் இல்லை. அதே ரசூலுல்லாஹ் வைத்த பெயரும் அல்ல. முத்தசிலாக்கள் என்ற பெயர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்த பெயரோ குர்ஆனில் வந்த பெயரோ அல்லது முத்தசிலாக்கள் வருவார்கள் என்று ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செய்ததோ இல்லை. இஸ்லாமிய வரலாற்றில் குர்ஆன் சுன்னா அறிஞர்களால் சூட்டப்பட்ட ஒரு பெயர் தான் முத்தசிலாக்கள் என்ற பெயர். குர்ஆனிலே சுன்னாலே முஷ்ரிக்குகள் மாதிரி, ஃபாசிக்குகள் மாதிரி, முஜ்ரிம்கள் மாதிரி, காபிர்கள் மாதிரி, முனாஃபிக்குகள் மாதிரி, யூதர்கள் மாதிரி, கிறிஸ்தவர்கள் மாதிரி சொல்லப்பட்ட ஒரு பெயர் அல்ல. வரலாற்றில் ஒரு சூட்டப்பட்ட ஒரு பெயர். அடுத்த முத்தசிலா என்ற சொல்லுக்கு அர்த்தம் கூட ஒரு மோசமான அர்த்தமோ தவறான அர்த்தமோ இல்லை. அது ஒரு மொழி சொல். இதை நாங்கள் முதலா என்ன செய்யணும், பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் சொல்ல போனால் இந்த முத்தசிலாக்கள் என்றவர்கள் குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான் மார்க்கம் என்று சொன்ன ஒரு பிரிவினர். எப்படி? அவர்கள் தோன்றுகின்ற காலத்தில் மதுஹப் இல்லை, தரீகா இல்லை, இஸ்லாமிய சமுதாயத்துக்குள் தாயத்து, தட்டு, தகடு, செருக்கு, கபரு வணக்கம் எதுவும் இல்லை. அது இது போன்ற எதுவுமே இல்லாத ஒரு காலத்தில் தான் அவங்க தோன்றாங்க. இன்னும் சொல்ல போனால் நபித்தோழர்களுடைய கடைசி காலகட்டத்தில் இவர்கள் தோன்றுகிறார்கள். அதாவது சிறந்த தாபீன்கள் வாழுகின்ற காலத்தில் அந்த தாபீன்களில் இருந்தவர்கள் தான் இவர்கள். அதிலே உள்ளவர்கள் மோசமான, தொழுகை இல்லாத, நோன்பு பிடிக்காத, ஹஜ் செய்யாத, மார்க்கத்துக்கு முரணானவர்கள் அல்ல. இந்த சமுதாயத்தில் இன்றைக்கு குர்ஆனை சுன்னாவை பின்பற்றக்கூடிய எங்களில் ஒருவர் வணங்க முடியாத அளவில் வணங்கக்கூடியவர்களாக இருந்தவர்கள். ஜாஹிதுகளாக, உலக பற்றற்றவர்களாக, போராளிகளாக, மார்க்கத்திலே பற்றுள்ளவர்களாக, இரவு வணக்கம் செய்யக்கூடியவர்களாக இருந்தவர்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? ஒரு மோசமான ஒரு குழுவல்ல அவங்க. அந்த மக்கள் சாதாரண மக்கள், எல்லோரும் போல இருந்தவர்கள். குர்ஆன் சுன்னாவை மார்க்கம் என்று சொன்னவர்கள். அதே போன்று அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும், இந்த கபரு, தாயத்து இதெல்லாம் இல்ல, மார்க்கத்துடைய அடிப்படைகள் குர்ஆன் சுன்னா மட்டும்தான், இப்படி வாழ்ந்த ஒரு குழுவினர். இவர்களை சைத்தான் இன்னொரு முறையில் அணுகினான். அதான் விஷயம். சைத்தானை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஒவ்வொரு டைம்ல என்ன செய்யுது, ஒவ்வொரு ரூட் இருக்குது. அந்த அடிப்படையில் இவர்களை என்ன செய்யறான், சைத்தான் ஒரு முறையில் அணுகுகிறான். அணுகி ஒரு ஃபித்னாவை அவர்களை கொண்டு சைத்தான் விதைக்கிறான். அந்த ஃபித்னாவுடைய தாக்கம் அந்த பிரிவு அழிந்து போன பின்னாலும் இன்றைக்கும் இஸ்லாமிய, அரபு, தமிழ் உலக அறிஞர்களுக்கு மத்தியில் உங்களுக்கு திட்ட தெளிவாக காண முடியுமாக இருக்கிறது. அந்த அளவுக்குரிய ஒரு ஃபித்னாவை விதைத்து விட்டு போனார்கள். அவர்கள் பேசிய விஷயங்கள் எல்லாம் குர்ஆனிலிருந்து ஆதாரத்துடனும் ஹதீஸ்களிலிருந்து ஆதாரத்துடனும் என்ன செய்தார்கள், முன்வைத்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இந்த பிரிவு பற்றி கட்டாயம் மற்றவர்களை விட நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய கடமையில் இருக்கிறோம். காரணம், மதுஹபுகளில் இருந்தோ தரீகாக்களில் இருந்தோ இந்த பிரிவு உருவாகவில்லை. இது தூய்மையான இஸ்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் உருவாகிறது. அதே போன்று தூய்மையான இஸ்லாத்துடைய ஏனைய பகுதிகள் எல்லாம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு காலத்திலிருந்து என்ன செய்கிறது, இது உருவாகிறது என்பதை நாங்கள் முதலாக ஒரு அறிமுக உரையாக தெரிந்து கொள்வோம். அன்புள்ள சகோதரர்களே, அதாவது இஸ்லாமிய வரலாற்றில் தூய்மையான இஸ்லாம் இருக்கின்ற காலத்தில், அதாவது இஸ்லாம் என்றால் இவர்கள் தான் இஸ்லாமியர்கள், இவர்கள் தான் முஸ்லிம்கள், அவர்களுடைய கலீஃபா இவர்தான், இப்படி ஒரு காலம் இருக்கிற நேரத்தில் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்து எவ்வளவு லேசா இருக்கும். எது இஸ்லாம்? இதான் இஸ்லாம். ஏன் இன்னொரு இஸ்லாம் அங்க இல்ல, இன்னொரு கொள்கை அங்க இல்ல, இன்னொரு தலைப்பு அங்க இல்ல, இன்னொரு தலைவர் அங்க இல்ல, இன்னொரு குழு அங்க இல்ல. எல்லாம் ஒரே தலைவர், ஒரே சமூகம், ஒரே மார்க்கம். அதே நேரம் அந்த காலம் இன்றைய காலம் போல சுருங்கினதும் அல்ல. இன்றைக்கு 50 நாடுகள் இருந்தாலும் தனித்தனியாக நிற்கிறோம். அன்றைக்கு இஸ்லாம் என்ன செய்து கிழக்கில, அதாவது இன்றைய மத்திய ஆசியா என்று அழைக்கப்படக்கூடிய உஸ்பெகிஸ்தான், கசகஸ்தான் போன்ற அந்த இடங்கள் வரைக்கும், சைனாவுடைய எல்லை வரைக்கும் வளர்ந்து கொண்டு போகுது. மேற்கில ஐரோப்பாவை என்ன செய்து அங்களை தாண்டி கொண்டு போகுது, ஸ்பெயின் வரைக்கும் என்ன செய்து போய்கொண்டிருக்குது. வடக்குல எனது துருக்கியுடைய எல்லை வரைக்கும் இஸ்லாம் போயிருக்குது. இங்க அரேபிய தீபகற்பம், ஆப்பிரிக்கா எல்லாம் என்ன இஸ்லாமிய ஆட்சிக்குள்ள ஒரே தலைமைகள் இருக்கக்கூடிய காலகட்டம். அப்போ ஒரு தூய்மையான இஸ்லாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இஸ்லாமிய பள்ளிவாயல், முஸ்லிம் பள்ளிவாயல்கள், பொதுவாக எல்லா பள்ளிவாயல்களை தவிர இன்னொரு கல்வி படித்துக் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் ஒன்னும் இருக்கவில்லை. வணங்கிட்டா, இது பள்ளிவாயல், இது மதரசா அப்படி இல்லை. பள்ளிவாயில்ல தான் குர்ஆன் மதரசா, பள்ளிவாயில்ல தான் ஹதீஸ் மஜ்லிஸ்கள், பள்ளிவாயில்ல தான் பிதத்துக்கான மறுப்புகள், பள்ளிவாயில்ல தான் ஆட்சி, பள்ளிவாயில்ல எல்லாம் தீர்மானிக்கக்கூடிய இடமாக முஸ்லிம்களுடைய ஒரே புனித ஸ்தலமாக பள்ளிவாயல்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். எவ்வளவு பவர் நினைச்சு பாருங்க.
இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஷைத்தான் எப்படி பிளேம் பண்ணி ஒரு விதத்தை உண்டாக்க முடியும், அவருக்கு யாரை பயன்படுத்த முடியும்? நிச்சயமாக இன்றைக்கு இவ்வளவு கொந்தளிக்கின்ற எதிரிகள், முஸ்லிம்களுடைய மார்க்கப்பட்டெல்லாம் குறைஞ்சிருக்கிற கட்டத்திலேயே, அதாவது கொந்தளிக்கின்ற எதிரிகள் அந்த நிமிஷத்துல யோசிச்சிருப்பாங்களா இல்லையா? கொந்தளித்திருப்பார்களா இல்லையா? கொந்தளித்திருப்பார்கள். ஆனால் இந்த சமுதாயத்துடைய பவரையும் ஆட்சியும் உலமாக்களுடைய அந்த பவர், அறிவுத்துறையில அவர்களுக்கு உலக லாபமின்மை, அதே போல மன்னர்களுடைய வாசலுக்கு ஏறி போய் அவர்களுக்கு கீழ்ப்படியாமை, அவர்கள் போராளிகளாக இருந்தமை, மார்க்க அறிவு விஷயத்தில் குர்ஆனில் ஹாஃபில்களாகவும் ஹதீஸ்களை மனனம் செய்தவர்களாகவும் அறிவிப்பாளர் வரிசைகளை தன்னகத்தை கொண்ட அறிஞர்களாகவும் வாழ்ந்த உலமாக்கள் நிறைய இருந்தமை எல்லாம் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள லேசா என்ன செய்யலாது, பூர இயலாம இருந்துச்சு. பிற்காலம் வரைக்கும், அது உமையா கண்ட ஆட்சி முடிகின்ற வரைக்கும், இன்னும் சொல்ல போனால் அப்பாசியா கண்ட சொல்லப்படுவார்கள் ஆட்சியாளர், அது வரை அந்த காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட ஆட்சியில பிரச்சனைகள் சச்சரவுகள்லாம் இருந்துச்சு. அந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள கொள்கை அளவில் ஒரு தவறை என்ன கொண்டு வந்து முடிக்கலாமே. எல்லா ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயம் என்று எடுங்க, ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தில் இயற்கையால் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கும். ஆரோக்கியமான குடும்பத்தில் ஒரு இயற்கையில மனிதன் அடிப்படையில் பிரச்சனை இருக்கும் தானே. அந்த பிரச்சனைகளை தவிர வேற எந்த பிரச்சனை அந்த சமுதாயத்தை என்ன செய்யல இருக்கல. இந்த சிஃபின் யுத்தம், ஜமல் யுத்தம் போன்றவைகள் நடந்தாலும் அது மனித இயல்புகளுக்கு உட்பட்டவை. இது தவிர இது போன்ற நிலைகள் இருந்ததை தவிர தூய்மையான ஒரு இஸ்லாமிய ஆட்சி வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டம். இதுல ஷைத்தான் ஒரு இடத்தை பயன்படுத்துறாங்க. யூதர்கள் திட்டமிட்டு ஒரு இடத்தை என்ன செய்கிறார்கள், பயன்படுத்துகிறார்கள். இந்த பயன்பாடு இஸ்லாமிய சமுதாயத்தில் 2-3 பிதஅத்துக்களை சில சில குழுக்களுக்குள்ள விதைச்சுடுது. ஆனா எலும்ப கிடைக்கல. இப்ப நான் சொல்ல போற எல்லா எலும்ப கிடைக்கல. ஏன் எலும்ப கிடைக்கலன்னா ஆட்சி பவர்ல நிக்குது. இஸ்லாமிய ஆட்சி சும்மா கண்காணித்து கண்டிருக்குது. உலமாக்கள் இருக்கிறாங்க, குதாத் நீதிபதிகள் எல்லாம் இஸ்லாமிய குற்றவியல் சட்டத்தை மட்டுமல்ல ஆட்சியையும் கண்காணிச்சு கண்டிக்கிறாங்க, கொள்கையை கண்காணிச்சு கண்டிக்கிறாங்க, மன்னரை கண்காணிச்சு கண்டிக்கிறாங்க. அதனால என்னது, எதுவும் எலும்ப கிடைக்கல. அதுல முதலாக உங்களுக்கு தெரியும், அதாவது இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு பிரச்சனை நடக்குது. அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன செய்கிறார்கள், அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கொலை பற்றிய விசாரணை நடத்த வேண்டும், குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஆள் திரட்டி தோழர்களை திரட்டி அதை பேச வருகின்ற நேரத்தில் ஒரு யுத்தம் தற்செயலாக நடந்து விடுகிறது. திட்டமிட்டு முனாஃபிக்குகள், ஏன்னா இங்க ஒரு 300 பேர் இருந்தாலும் சரி, குழப்பறதுக்கு ஒரு ஆள் இருந்தா சரி, அம்பேஞ்சு விட்டா என்னது இந்த கட்சியிலிருந்து வந்தது என்ன செஞ்சிடும், ஆகிரும். குழப்பம் நடந்து ஒரு யுத்தம் நடக்குது. அதுல ஆயிஷா ரதியல்லாஹு அவங்களுடைய அந்த படையினர் வந்து தோல்வி வருகிறார்கள். இது முதலாவது சம்பவம். இதை தொடர்ந்து முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருக்கு வந்து டமஸ்கஸ்ல சிரியால ஒரு கடும் பவர் ஒன்று இருக்கு. மக்கள் எல்லாம் அவரை ஃபாலோ பண்ணி நிற்கிற கட்டம். அவர் பையத்து செய்ய வேண்டாமனே யாரும் பையத் செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி கட்டத்தில் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஒரு யுத்தம் நடக்கிறது. சிஃபின் யுத்தம், ஜமல் யுத்தம், இது சிஃபின் யுத்தம். இந்த யுத்தம் நடந்து இடையில ஒரு சமாதானமான ஒரு முடிவுக்கு வராங்க. சமாதானத்துல சைத்தான் வந்தான். சமாதானமா போற சந்தோஷப்படணும் தானே, யாருக்கு சந்தோஷம் செய்யாது, சைத்தானுக்கு இருக்காது. அந்த இடத்துல சைத்தான் வந்தான். எப்படி வந்தான் தெரியுமா, இவர்கள் எந்த கொள்கையில இருக்கிறாங்களோ அந்த கொள்கையின் ஊடாக வந்தான். கஷ்டம் இல்லாட்டி என்ன அவங்க முடிவுக்கு வந்தாங்க தெரியுமா, நாங்க அவருடைய கட்சியில் ஒருவரை, முஆவியா ரலியல்லாஹு பக்கத்துல இருந்து ஒருவரையும் அலி ரலியல்லாஹு பக்கத்துல இருந்து ஒருவரையும் வைத்து தீர்ப்பு, பொது தீர்ப்புக்கு வருவோம், இந்த பிரச்சனையை முடிச்சுக்கொள்வோம் என்ற ஒரு முடிவுக்கு வராங்க. முடிவுக்கு வந்த டைம்ல மார்க்கத்துல கடும் பற்றுள்ள, நல்ல ஆர்வம் உள்ள, நல்ல இபாதத்துள்ள தாபிஈன்களில் முன்னணியில் உள்ள ஒரு சமூகத்தினர் பிரிஞ்சு போறாங்க. என்னத்துக்கு பிரிஞ்சாங்க தெரியுமா, இது வந்து அவர்களுக்கு யுத்தம் செய்யப்படணும், அலி ரலியல்லாஹு சார் பண்ணிட்டவங்க யுத்தம் செய்யப்படணும். இந்த நேரத்தில் யுத்தம் செய்யப்படணும் என்றது அல்லாஹ் ரசூலுடைய தீர்ப்பாக இருக்கக்குள்ள அங்கிருந்து ஒருவரையும் இங்கிலிருந்து ஒருவரையும் வச்சு தீர்ப்பு எடுக்கிறது குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் மாற்றமா இல்லையா? அல்லாஹ்வும் ரசூலும் தீர்ப்பு சொல்ல வேண்டிய கட்டத்தில் 2 பேர் சொல்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்வோம் என்றது என்னது, மார்க்கத்துக்கு முரண். இது சரி வராது, இது குஃப்ருக்கு கொண்டு போகும், அல்லாஹ்வும் ரசூலும் தான் எங்களுக்கு தீர்ப்பு சொல்லணும் என்று சொல்லி ஒரு குழுவினர் ஹரூரா என்ற இடத்துக்கு ஒதுங்கினாங்க. கூஃபால எங்க ஹரூரா என்ற இடத்துக்கு என்ன செஞ்சாங்க, ஒரு ஏரியாவுக்கு ஒதுங்கிட்டேன். அங்க உள்ள மெஜாரிட்டியான குழு தான் அதுல இருந்துச்சு. அப்ப ஹரூரா என்ற ஏரியா இவ்வளவு பெரிய சமூகமா, பெரிய சமூகம். நான் சொல்லிட்டேன் இல்லையே,
இதுல ஒரு குழுவினர் ஒரு 500 1000 வைங்க, ஒரு குழுவினர் ஹரூரா என்ற பகுதிக்கு ஒதுங்கிட்டார். ஒதுங்கி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை கொண்டு தீர்ப்பளிக்க ஏற்றுக்கொண்டதனால இந்த தீர்ப்பை அதாவது ஏற்றுக்கொண்டவர்களும் அலியை ஏற்றுக்கொண்டவர்களும் அனைவரும் காபிர்கள் என்று தீர்ப்பு சொன்னார். அனைவரும் காபிர்கள். ஏன்? குர்ஆன் சுன்னா மட்டும் மார்க்கம். இந்த டைம்ல நீங்க 2 பேர் தீர்ப்பை எடுக்கிறன்னு முடிவெடுத்தீங்களே, இது மாற்றம். காபிர்கள் என்று சொன்னாங்க. காபிர்கள் என்று சொல்லிட்டு என்ன முடிவெடுத்தாங்க தெரியுமா? இப்ப நாங்க எந்த ஏரியா விட்டு ஒதுங்கி ஹரூரா என்ற இடத்துல வந்து இருக்கிறோமோ அந்த ஏரியா தான் தாருல் ஹிஜ்ரா, மதீனா மாதிரி ஹிஜ்ரத் செஞ்சு வந்த இடம். மத்த இடமெல்லாம் குஃபுர், பிலாதுல் குஃபுர் அப்படின்னு முடிவுக்கு வந்தாங்க. தலைவரை நியமிச்சாங்க, ஹிலாபத்தை உண்டாக்கினாங்க, தனி ஒரு குரூப்பா மாறிட்டாங்க. பாருங்க, ஒரு சின்ன ஒரு மேட்டர் ஒரு குழுவை பெரிய உருவாக்கி அங்க ஆகிட்டு. இப்ப அலி ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க என்ன தெரியுமா? நீங்க எங்கட சகோதரர்கள், உங்களுக்கு எங்கட பள்ளிக்கு வரலாம், நாங்க உங்களோட இடத்துக்கு வருவோம். அதே நேரத்தில் ஜிஹாது கனிமத்து நடந்தா உங்களுக்கு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அவங்க கொள்கையில உறுதியா இருந்தாங்க தானே. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்களோட கொள்கையில அவங்க உறுதியாகிறாங்க. அப்துல்லா இப்னுல் ஹப்பாப் இப்னுல் அரத், ஹப்பாப் இப்னுல் அரத் உங்களுக்கு தெரியும், ஒரு சிறந்த நபி தோழர். அவருடைய மகனை வெட்டி கொள்ளுகிறார்கள். ஏன்? முர்த்ததுகள் கொல்லப்பட வேண்டும். இவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவங்க தானே, கொல்லப்பட வேண்டும். கொண்டாங்க. இப்படி முஸ்லிம்களை நிறைய பேரை கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு பவர்ஃபுல்லான இஸ்லாமிய ஆட்சிக்கு அதை ஒதுக்குறது பெரிய வேலை இல்லை. ஆனா மார்க்க உணர்வுல பிரிஞ்சு போய்க்கிறாங்கன்னு விட்டாங்க. உடனே அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு விளங்குது, இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன குழுவினர். எதிர்காலத்தில் வருவாங்க, உங்களோட தொழுகையை பார்த்து நீங்க அவர்களுடைய தொழுகையை பார்த்து நீங்க ஆச்சரியப்படுவீங்க, அவர்களுடைய நோன்பை பார்த்து நீங்க ஆச்சரியப்படுவீங்க, அவர்களுடைய திறமையை பார்த்து நீங்க ஆச்சரியப்படுவீங்க. குர்ஆனை ஓதுவார்கள், தொண்டை குழியை தாண்டாது, முஸ்லிம்களோடு போராடுவார்கள், காவிர்களை விட்டு விடுவார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன குரூப் இதுதான். இதுவர்கள் குழு இஸ்லாமியர்கள் 2 குழுவினர்களாக இருக்கின்ற நேரத்தில் உருவாகுவார்கள். இஸ்லாமியர்கள் சிப்பின் அப்படிதான் 2 இருந்தாங்களே, அந்த நேரத்தில் அவர்கள் உருவாகுவார்கள். அவர்களை கண்டால் அவர்களை வெட்டி விடுங்கள், அவர்களை எனது கொல்லுவதில் உங்களுக்கு கூலி இருக்கிறது என்று சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு வழங்குறாங்க என்னது, இதுதான் அந்த குழுவினர். இன்னொன்று சொன்னாங்க, பிரிவு நேரத்தில் அவங்க உருவாகுவாங்க, அதில் எவர்கள் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் நெருக்கமாக இருப்பார்களோ அந்த பிரிவினர் தான் இந்த ஹவாரிஜிகளோடு யுத்தம் செய்வார்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப முஆவியா ரலியல்லாஹு படையை விட அலி ரலியல்லாஹு படை தான் என்ன செய்யும்? யுத்தம் செய்யும். யுத்தம் செய்தார்கள். எப்படி சொன்னாங்கன்னா, இஹ்வானுனா பகவ் அலைனா, எங்களது சகோதரர்கள் எங்களுக்கு எதிராக கிளம்பி விட்டார்கள் என்று அலி ரலியல்லாஹு யுத்தம் செஞ்சாங்க. இல்லாத ஒழிச்சாங்க எல்லாரையும். ஒரு சிலர் தப்பி ஓடினார்கள். தப்பி ஓடினவங்கள குருஜியை தெரிக்குமா இல்லையா? அவங்க வளர்த்தாங்க. போறோம் தப்பி ஓடினா அந்த அதுல முடிவு கட்டிட்டாங்க. இதுல இந்த ஹவாரிஜிகள் போட்ட ஒரு விதையில ஒன்றுதான், பெரும் பாவம் செய்தால் அவர்கள் நிரந்தர நரகவாதிகள். பெரும் பாவம் செஞ்சாங்கன்னு வைங்களே, அவர்கள் நிரந்தர நரகவாதிகள். ஒரு நாள் என்னது, அல்லாஹ் தஆலா பெரும் பாவம் செஞ்சவங்கள மூமின் என்று சொல்ல மாட்டான். இந்த உலகத்துல முஃமின் காபிர் 2 பேர் தான் இருக்கிறான். முஃமின் காபிர் 2 பேர் தான். இல்ல நடுவுல பாசிக்கின்ற ஒருத்தருக்கு என்னது, கபர்ல விசாரணையும் சொல்லப்படல, மறுமையில கேள்வியும் சொல்லப்படல. அதனால என்ன, முஸ்லீம் காபிர் தான் 2 பேர் இருக்கணும். நடுவுல ஒரு குரூப் இல்ல, அவர்கள் நிரந்தர நரகவாதிகள். இந்த ஃபித்னாவை போட்டுட்டு போயிட்டான். இந்த காலகட்டத்தில் இன்னொரு ஃபித்னா உருவாகுது. இது இஹ்லாஸ் உள்ளவர்களால் ஏற்பட்ட ஃபித்னா, நல்ல நோக்கம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நல்ல பற்றுள்ள இளைஞர்களை கொண்டு ஏற்பட்ட ஃபித்னா. இதுல அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கூலி கூட வழங்கலாம் அவர்களுடைய எண்ணங்கள்ல இருந்தா. ஆனால் இந்த ஃபித்னாவை தாண்டி, அதனாலதான் ஹவாரிஜிகள்ல எல்லா இஸ்லாமிய அறிஞர்களும் அவங்களோட ரிவாயத்தை எடுப்பாங்க, ஹதீஸை எடுப்பாங்க. ஒருத்தரும் பொய் சொல்ல மாட்டாங்க. ஹவாரிஜிகள் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டேன். தலைப்பு ஹவாரிஜில் பொய் சொல்ல மாட்டார்கள். அடுத்த குரூப் என்ன தெரியுமா, அப்துல்லா இப்னு சபா என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன். இவன் முஸ்லீம் ஆகிறான். அப்படின்னா முஸ்லீம் அல்ல, ரசூலுல்லாஹ் காலத்தில் நயவஞ்சகர்கள் இருந்தாங்களே, அடையாளம் காணலாம். இவர் முஸ்லீம் என்ற பேர்ல அந்த சமூகத்துக்குள்ள வர, நான் முஸ்லீம். இவர் என்ன செய்யறான், பிரச்சனையை பார்க்கிறாரு. அலி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பிரச்சனையா இருக்குது. அலி ரலியல்லாஹு அன்ஹு சார்பா நின்றுகிறார். அலி தான் சிறந்தவர், சட்டப்படி அலிக்கு தான் பெஸ்ட் ஆட்சியே கிடைச்சிருக்கணும். இந்த பிரச்சாரங்கள் என்ன செய்யறாரு, தூண்டி தூண்டி பலகீனமான கொஞ்சம் அறிவுல பிந்தியவர்களை என்ன செய்யறாரு, வெற்றி கொள்ள வைக்கிறார். தாபீன்கள் சஹாபாக்கள் ஒரு கடைசி நிலையில் உள்ளவங்களை இப்படி வெற்றி கொள்ள வச்சு, அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சார்பாக என்ன செய்யறாரு, ஒரு குழுவை வளர்க்கிறார். அவர்கள் ஆரம்ப காலத்தில் குழு என்று அழைக்கப்பட்டார்கள். குழு தான். குழுண்டா என்ன, ஷியா. அரபுல ஷியாண்டா, தமிழ்ல குழு.
வழங்கிட்டா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் வகானு ஷியஅன் அவர்கள் பல குழுவினர்களாக மாறி போனார்கள். மக்கத்து காபிர்களை சொல்றான். ஷியாண்டா ஒரு குழு. அப்ப ஷியத்து அலி அலி ரலியல்லாஹு அன்ஹு குழுவை உருவாக்குறாரு, ஃபார்ம் பண்றாரு. இது அலி ரலியல்லாஹு அன்ஹு முழுமையா ஆதரிச்ச குழு அல்ல, இவர் தனியா ஃபார்ம் பண்றாரு. ஏதா இருந்தாலும் அலி ரலியல்லாஹு அன்ஹு சார்பா தானே செய்வாரு, இருப்பாரு. அதை கொஞ்சம் டெவலப் ஆக்கி எந்த இடத்துக்கு வராரு தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு விட அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் ஆட்சி வரணும் என்ற லெவலுக்கு வரார். இதுல ஆகவே வீக்கானவங்களை பிடிச்சி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடவுள் என்று சொல்ல வச்சார். அது எல்லாரும் இல்ல, ஒரு சின்ன ஃபித்னா. அது உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கடா, இந்த காபிர் என்று சொன்னாங்களே அவர்கள் அனைவரையும் எரித்தார்கள் என்று வருது. வெட்டல, எரித்தார்கள். இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க, நானாக இருந்தால் எரித்திருக்க மாட்டேன், அவர்கள் என்ன செஞ்சிருப்பேன், கொன்றிருப்பேன், எரித்திருக்க மாட்டேன். காரணம் நெருப்பு அல்லாஹ்வுக்குரியது, நெருப்பை கொண்டு அல்லாஹ் தஆலா தான் என்ன செய்யணும், தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இப்ப இது ஒரு இது ஷியாக்கள். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எல்லா பிதத்துடைய இயல்பும் என்ன தெரியுமா, ஆரம்பிக்கக்குள்ள ஒரு இஞ்சா தான் இங்க நினைட்டா, ஆரம்பிக்கக்குள்ள ஒரு இஞ்சி தான். 10 வருஷத்துக்கு பிறகு ஒரு சான், இன்னொரு 10 வருஷத்துக்கு ஒரு முளம், அதுக்கு பிறகு கிலோமீட்டர் ஆயிரும். ஆரம்பிக்கக்குள்ள இருந்த பிதத்துவாதிகள் மட்டும் கிலோமீட்டர் கணக்கு ஆகினவரோ பார்த்தாங்கன்னு வைங்களே, இது நம்மட கொள்கையில ஓடிடுவாங்க. இன்றைக்குள்ள ஷியாவை அன்றைக்குள்ள ஷியா பார்த்தாங்கடா, இந்த ஷியா எங்கட இல்லைன்றுவான். ஏன் அங்க காலத்துல இருந்தவங்களோட கொள்கை என்ன தெரியுமா, அலி ரதி வந்திருக்கணும், அபூபக்கர்லாம் வந்துட்டார், அவ்வளவுதான். இதை தவிர வேற பெருசா என்ன செய்யல, இருக்கல. பொறவு டெவலப் ஆகி பல பிள்ளைகளாகி ஒரு ஆட்சி என்ற அளவுக்கு வந்துட்டு. இது ஷியாக்கள். விளங்கிங்க இந்த ஃபித்னாவுடைய ஆரம்பங்களை. இவ்வளவு நடக்கிறது 40-50 வருஷத்துக்குள்ள. ஹிஜ்ரி 40-50 வருஷம், ரசூலுல்லாஹ் மௌத்தா ஹிஜ்ரி ஒரு 40 வருஷம். இது முடியுதா, இன்னொரு குழுவினர் உருவாகிறாங்க. அது ஒரு சிலர், மஅபத் அல் ஜுஹனி என்று அழைக்கப்படக்கூடிய ஒருவர். இவர் ஒரு கருத்தை போடுறார். என்ன கருத்து தெரியுமா, நீங்க இப்படி பாருங்க, யோசனை. நீங்க ஒரு விஷயத்தை இவர் நீங்க சொல்றத செய்ய மாட்டான்னு உங்களுக்கு 100% தெரியும். தெரிஞ்சுக்கண்டு நீங்க செய்யுங்கன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டார். இவர் நீங்க சொன்னதுக்கு மாத்தமாத்தான் செய்வாரு, நீங்க தண்டனை நிச்சயமா கொடுப்பீங்க, அதுக்காக வேண்டி தெரிஞ்சுக்கண்டு மாத்தமா செய்ய சொல்றவட்டி சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேன். சாதாரணமான மனிதரே நாங்க இப்படி செய்ய மாட்டோம்டா, அல்லாஹ்வுக்கு தெரியும் இவன் செய்ய மாட்டான். அப்படி இருக்கக்குள்ள காபிருக்கு இஸ்லாத்தை ஏத்துக்க அப்படின்னு சொல்லுவோமா? இல்லாட்டி உனக்கு நரகம் என்று வருமா? ஒரு முஸ்லிமை பார்த்து என்னது நன்மை தெரிந்தானே செய்வாண்டு. இப்படி இது நாங்க சாதாரண மனிதரை செய்ய மாட்டோமே, இப்படி செய்வோமா? ஒரு 4 பேர் முன்னுக்கால இருப்பாங்களா இல்லையா? நியாயமான கேள்விதானே ஏத்துக்கணும். உடனே அவர் சொன்னாரு, இதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா, கதிர் இல்ல, கதிர் இல்ல. அல்லாஹ் தஆலா கதிர் வச்சுக்கிறான், மரம் மட்டை, நான் ஆணா பிறக்கணுமா பெண்ணா பிறக்கணுமா, கருப்பா வெள்ளையா, எந்த ஊர்ல, அதெல்லாம் ஓகே. நான் செய்யற நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் இதுக்கு கதிர் இல்லை, இது பிழை, அல்லாஹ் தஆலா அப்படி சொல்லல அப்படி என்று சொல்லி ஃபமன் ஷா நிறைய குர்ஆன் வசனங்களா, விரும்பியவர்கள் ஈமான் கொள்ளட்டும், விரும்பியவர்கள் நிராகரிக்கட்டும். விளங்கிட்டா? இந்த மாதிரி 2-3 குர்ஆன் வசனங்களை வச்சு கதிர் கொள்கையை உருவாக்கி அதுக்கு பின்னால் ஒரு கூட்டம் சேர்ந்துருது. பெரிய அளவில் சின்ன கூட்டம். இப்ப நான் உங்களுக்கு 3 கூட்டங்களை சொல்லிக்கிறேன். ஹவாரிஜிகள், ஷியாக்கள், கதரியாக்கள். கதரியாண்ட என்ன, கதிருக்குரியவர்கள் அர்த்தம். மறுத்தாங்களா ஏத்துக்கொண்டாங்களா அந்த சொல்ல இல்ல, அந்த சொல்லுல இல்ல. ஆனா கதிரை மறுத்தவர்கள் அது சொல்றது. அன்புள்ள சகோதரர்களை, இவ்வளவு ஃபித்னா நடந்து முடிஞ்சுதா, இந்த கதரியா குரூப்பை எதிர்த்து ஒரு குரூப் உருவாகுது. அவங்களுக்கு நீங்க பேர் ஞாபகம் வச்சுக்கொள்ள தேவையில்லை, விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரை ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணா, விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. முஜப்பிரான்ற ஒரு குரூப் உண்டாகுது. எப்படி முஜப்பிரா? முஜப்பிரான என்ன தெரியுமா, மனுஷனுக்கு அல்லாஹ் சுதந்திரம் தந்து படைக்கல. நரகவாதி என்றா அவர் என்ன ட்ரை பண்ணாலும் நரகவாதி தான். அல்லாஹ் தஆலா நியமிச்சுட்டான் அவனுக்கு நரகவாதி என்று. அவருக்கு சாய்ஸ் எல்லாம் இந்த உலகத்துல என்னது இல்ல. சொர்க்கவாதி சொர்க்கவாதி, நம்ம நினைச்ச மாதிரி செயல்பட வேண்டியதுதான். விதி அல்லாஹ்வோட கையில. நாங்க யோசிச்செல்லாம் ஒண்ணும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இது யாருக்கு எதிராக உண்டானது தெரியுமா, கதரியாவுக்கு எதிராக உண்டாகினது. இதுக்கு முஜப்பிராண்ட. நீங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ள, கொள்கையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 குழு உருவாகி வழிகட்டு போயிட்டு தானே. வழிகேடு உருவாகிறதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. அந்த 4 குழுவும் சொன்னது சரியா இல்லையான்னு ஒரு மஜ்லிஸ் நடத்துவோம், அப்ப 5வது உருவாகிடும். வழங்கிட்டா? சும்மா விட்டமா, அறிஞர்கள் மறுப்பு சொன்னாங்களா நல்லது, நம்மளும் படிச்சமா போனமான் இருந்தா நல்லது. 4 சொன்னது சரியா பிள்ளையாண்டு ஒரு 100 பேரை வச்சு நாங்க ஒரு மஜ்லிஸ் நடத்துவோம். அதுல 2 பேர் என்ன செஞ்சிருவான், 6வது ஒரு கருத்துக்கு வந்துருவான். வழங்கிட்டானே? இதுதான் மூத்தசிலா உருவாகின இடம். வழங்கிட்டா? மூத்தசிலாக்கள் உருவாகின இடம் இதுதான். எப்ப என்று சொன்னால்,
ஹசனுல் பசரி பெரிய ஒரு அறிஞர், பசராவில், பசரி என்றா பசரா, ஈராக்ல அன்றைக்கு பகதாத் எல்லாம் இல்ல, ஈராக்ல இருந்தது கூஃபா பசரான்ற 2 இடம், பகதாத் வந்து புறவுதான் வந்தது. இந்த பசராவில் ஹசனுல் பசரி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர். நான் சொன்ன மாதிரி நிறைய மஜ்லிஸ்கள் இருந்த அந்த மஜ்லிஸ்ல ஒரு மஜ்லிஸ், அந்த பள்ளி வாயில்ல ஹசனுல் பசரி தான் மிகப்பெரிய மார்க்க அறிஞராக ஹதீஸ்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அறிஞர். இவர் மஜ்லிஸ்ல பாடம் நடத்துகிறார். அப்ப அடிக்கடி அன்றைக்கு போன மசாலா என்ன தெரியுமா, இந்த ஆட்சியாளருக்கு எதிராக கிளம்புறது, ஆட்சியாளர் பெரிய பாவம் செஞ்சா அவருக்கு எதிராக கிளம்பலாமா, பெரிய பாவம் செஞ்சா அவர் எப்படி முஸ்லீமா இருப்பாரு, இதுதான் அன்றைக்கு போன கூடுதலான பிரச்சனை. இதுல உங்களுக்கு தெரியும் ஹவாரிஜிகள்ட்ட ஒரு கருத்து இருக்கு. என்ன கருத்து? நான் ஏற்கனவே சொன்னேன், பெரும்பாவம் செஞ்சா அவங்க யாரு, நிரந்தர நரகவாதிகள், அப்படி என்ற கருத்து பரவிக்குது மக்களுக்கு மத்தியில். இப்ப இந்த காலகட்டத்தில் மஜ்லிஸ்ல பொதுவாக குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய எல்லா அறிஞர்களுடைய கருத்து என்ன தெரியுமா, முஸ்லிம்கள் சொர்க்கவாதிகள், காவிர்கள் நரகவாதிகள். இதுல யாரு முஸ்லிமாக பாவியாக இருக்கிறாரோ அல்லாஹ் அவரை நாடினா மன்னிச்சு சொர்க்கத்துல போடுவான், இல்லைண்டா தண்டனையை கொடுத்துட்டு என்ன செய்வான், சொர்க்கத்துல போடுவான். இந்த கருத்து நாங்க இன்றைக்கு வரைக்கும் நம்பி கண்டிக்கிறோம். இதான் குர்ஆன் சுன்னால வார கருத்து. இப்ப இதா மஜ்லிஸ்ல என்ன செய்யறார், ஹசனுல் பசரி விளங்கப்படுத்துறார். அந்த நேரத்தில் அவருடைய மாணவர்கள் ஒருவர் ஆயிருந்தார், வாசில் பின் அத்தா என்று சொல்றவர், வாசில் இப்னு அத்தா என்றவர். அவர் எழுப்பி சொன்னார், இல்ல இது பிழையான கருத்து, இது பிழையான கருத்து. அது சரியான முடிவு என்ன தெரியுமா, மறுமையில அவர்கள் நிரந்தர நரகவாதிகள் தான். ஹவாரிஜிகள் சொன்ன மாதிரி மறுமையில நிரந்தர நரகவாதிகள் தான். ஆனா இந்த உலகத்துல அவரை நாங்க முஸ்லிம்னு சொல்லக்கூடாது, காபிர்னு சொல்லக்கூடாது, ஃபாசிக் என்று சொல்லணும், பாவி. ஆனா மறுமையில அவர் நிரந்தரமா நரகவாதி, தௌபா செய்யாம மரணிச்சாருண்டா மறுமையினால அவர் நிரந்தர நரகவாதி தான், ஹவாரிஜிகள் சொன்ன மாதிரி. ஆனா இந்த உலகத்துல நாங்க என்ன செய்யக்கூடாது, அவரை காபிர் என்று சொல்லக்கூடாது. காபிர் என்று சொன்னா என்ன செய்ய வேண்டி வரும், முஸ்லிம் மாதிரி காபிர் ஆயினா யுத்தம் செய்ய வேண்டி வரும், பிரச்சனை வரும், ஹவாரிஜிகள் செஞ்ச மாதிரி எல்லாம் செய்ய வேண்டி வரும். முஸ்லிம் என்று சொன்னா அவனுக்கு பின்னால தொலையெல்லாம் அர்த்தத்தின் எலிமெண்ட் ஆயிரும். ரெண்டுமான நடுவுல ஒரு குரூப் பாசிக் என்று வச்சுக் கொள்வோம், அவருக்கு இந்த உலகத்துல எந்த சட்டமும் இல்ல, மறுமையில சட்டம் என்று சொன்னார்கள். சொல்லிட்டு அது போல இந்த மஜ்லிஸ்ல இருக்கலாம். ஹசனுல் பசரி சொன்னார், மஜ்லிஸை விட்டு பேத்துருங்க, என்னது விளக்கமெல்லாம் கொடுத்துட்டு இங்க இருக்கணும் போயிருங்கண்டார். அவர் என்ன செஞ்சார் தெரியுமா, அதே பள்ளியில இன்னொரு தூணை பிடிச்சாரு, அதே பெரிய பள்ளியில இன்னொரு தூணை பிடிச்சி மஜ்லிஸ ஆரம்பிச்சார். நான் ஏன் சொல்றேன் தெரியுமா, ஆதாரங்கள் என்ன செஞ்சாரு வைக்க ஆரம்பிச்சார். முதலா வந்து இணைஞ்சாரு, அதாவது ஒரு முக்கியமான அம்ரிபுனு உபைத் என்று சொல்றவர் என்ன செஞ்சாரு, வந்து இணைஞ்சுகின்றார். இந்த இணைஞ்சவர் யார் தெரியுமா, நல்ல மார்க்கப்பட்டுள்ள, இரவுல நல்ல தொழக்கூடிய, நல்ல அறிவுள்ள ஒருவர். ஆனா ஹதீஸ் கலையில அவர் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார், மனன பலகீனம் இருந்தது. இவர் தான் அவரோட வந்து என்ன செய்யறாரு, இணைஞ்சுக்கிறாரு. இவர் என்ன, அவங்க 2 பேருக்கு திருமண சம்பந்தம் ஏற்பட்டு ஒரு குழு உருவாகுது. இப்ப இவர்களுக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா, மக்கள் பேச யார் அவங்க, இங்கிருந்து ஒதுங்கி போயிட்டாங்க, இங்கிருந்து ஒதுங்கி பேத்துட்டாங்க, மூத்தசிலா. இதுதான் மூத்தசிலா. இங்கிருந்து ஒதுங்கி போய் விட்டார்கள். அதனால அவங்களுக்கு ஒரு வளமை வந்துச்சு, எத்தனையோ பேர் ஒதுங்குறாங்க, அதுக்கெல்லாம் மூத்தசிலான்னு வரல, இங்க தெளிவா ஒதுங்கினாங்க தானே, பள்ளிக்குள்ள தெளிவா என்ன செஞ்சாங்க, ஒதுங்கினாங்க. அதனால மூத்தசிலாண்டு ஆரம்பமா போயிருச்சு. என்ன பிரச்சனை மூத்தசிலா கல்விப்ப, குர்ஆன் வானாண்டாங்களா, ஹதீஸ் வானாண்டாங்களா, எல்லாத்தையும் ஒண்ணும் இல்ல, ஒரே ஒரு சப்ஜெக்ட், பெரும்பாவிகளுக்கு என்ன தீர்ப்பு, அவ்வளவுதான். இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, இந்த ஒரு அம்சத்துக்கு சஹாபாக்களும் தாபீன்களும் இந்த பிடிக்கிறாங்கடா, இன்றைக்கெல்லாம் விதத்தை கண்டா எப்படி நினைக்கிறீங்க? இந்த ஒரு அம்சத்துக்கு அந்த குரூப்பை ஒதுக்கி விட்டாங்க. ஒரு எங்கட பார்வையில இதுக்கு போய் சண்டை பிடிக்கிறாப்பா, காவிரா தான் காவிரன்னு இல்லைன்னு சொல்லிட்டான் தானே அனு முடிச்சுட்டு பேத்துருவோம் நாங்க. ஆனா சஹாபாக்கள் என்ன தெரியுமா, இவ்வளவு பெரிய ஒரு சமூகத்துல இந்த கருத்தை விட்டமண்டா என்னென்ன வருமன்றது அவங்களுக்கு விளங்கிட்டு, இவங்க ஏன் இப்படி சிந்திச்சாங்கன்னு விளங்கிட்டு, அதனால உறுதியா நின்றாங்க இவங்க ஒதுங்கி போனவர்கள். இதுல நீங்க கவனிக்கணும், இதுதான் ஒதுங்கி போன மூத்தசிலாண்டா இவ்வளவுதான், இவதான் மூத்தசிலா. நான் சொன்னேன், ஒரு வழிகட்ட கொள்கை ஆரம்பத்தில் இஞ்சியா இருக்கும், என்னது அப்புறம் ஒரு சாணா மாறும், ஒரு முளமா மாறும் என்று அந்த மூத்தசிலா கொள்கை வளர ஆரம்பிக்குது. எப்படிலாம் வரும் தெரியுமா, யோசிச்சும் வளரும், கேள்வி கேட்டும் வளரும். புதுசா ஒரு அரபு நாட்டில் ஒரு அறிஞர், ஒரு இளைஞர், அவர் கொஞ்சம் அரபெல்லாம் படிச்சவர், அவர் புதுசா ஒரு தீர்ப்பு கொடுத்துக்கிறாரு, ஷைத்தானுடைய சதியை விட பெண்களுடைய சதிதான் பவரானது. இது புதுசா, எப்படி ஷைத்தானுடைய சதியை விட பெண்களுடைய சதி பவரானது. ஆதாரம் குர்ஆன். என்ன அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான்,
இன்ன கைத ஷைத்தானிக்கான லஈஃபா, ஷைத்தானுடைய சதி மிகவும் பலகீனமானது அல்லாஹ் தஆலா சொல்றான். குர்ஆன்ல இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா ஒரு மன்னர் சொன்னதா சொல்லி எடுத்து வைக்கிறான். என்னது? இன்ன கைத குன்ன அதீம். யூசுஃபுக்கு வழிகெடுக்க ட்ரை பண்ணாங்களே அந்த பெண்களை பார்த்து அவர் சொல்றாரு, உங்களோட சதிக்குதே இது பொல்லாத சதி அப்படின்றத ஆதாரமா வச்சு பாத்தீங்களா, பெண்களுடைய சதி பொல்லாதது, ஷைத்தானுடைய சதி பலகீனமானது. எனவே குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் என்ன, பெண்களுடைய சதி வந்து பவர்ஃபுல். இப்ப நம்ம என்ன செய்வோம், பிழை என்று விளங்குது, நிரூபிக்கிறதுக்கு யோசிக்கிறோம், அப்படிதானே? எங்களுக்கு இது பிழை என்று விளங்குது, எப்படி இதை மறுப்பு சொல்றதுன்னு யோசிக்கிறோமே. குர்ஆன்ல தானே வச்சுக்கிறான். இது அந்த நபித்தோழர்களுக்கு, அந்த தாபீன்களுக்கெல்லாம் இதுல முடிவு என்னன்னு என்ன செஞ்சிடும், ஏன் இப்படி சிந்திச்சாங்க, இதை வச்சு இப்படி சிந்திக்க விட்டா எதையெல்லாம் இப்படி சிந்திப்பாங்கன்னு என்ன செஞ்சிடும், அவங்களுக்கு விளங்கிடும். இப்படித்தான் ஒண்ணு உண்டாகிறது. புதுசா ஒரு ஃபத்வா ஒன்று வந்துச்சு, என்னன்னா நபி உடைய மனைவிமார்கள் மஅசூம்கள், அதாவது அவர்கள் தவறே செய்ய மாட்டார்கள். நபியுடைய மனைவிமார்கள் தவறே செய்ய மாட்டார்கள். அவருடைய கேள்வி என்ன தெரியுமா, நபியுடைய மனைவிமார்கள் தவறே செய்ய மாட்டார்கள் என்று இல்லாது விட்டால் ஏன் மூமின்களுடைய தாய்மார்கள் அல்லாஹ் தஆலா சொன்னான்? மூமின்களுடைய தாய்மார்கள் சொன்ன தாய்மார்கள் தவறு செய்வாங்களா, இந்த அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுப்பானா? வந்துட்டு தானே பிழை என்று விளங்குது, எப்படி மறுப்பு சொல்லணும் யோசிக்கிறேன் தானே. இதெல்லாம் நான் வச்சுக்கங்க, வழிகேடுகள் வந்து இந்த மாதிரி கஷ்டங்களை போட்டு 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 என்ன செய்யும், தேவையில்லாம சிந்திக்க வச்சு உண்டாகும். அப்படித்தான் உருவாயிச்சு. அன்புள்ள சகோதரர்களே, முத்தஸிலாக்கள் இப்ப உங்களுக்கு வளைட்டி தான் ஆரம்பம். இது அவங்களுடைய பிதாயத், போன சமுதாயத்துடைய பிரச்சனையை கிண்ட போய் வந்த ஒரு விளைவு. இந்த விளைவினால இவங்க என்ன நடந்ததுன்னு சொல்லி முத்தஸிலாக்கள் பிரிஞ்சு போனவங்க இந்த பேர் வச்சாங்களே முத்தஸிலான்னு சொல்லி, இதுக்கு ஒரு ரீசனை நீங்க முக்கியமாக விளங்கணும். இந்த பேரை வச்சதுக்கான ரீசனை மிக முக்கியமாக விளங்கணும். முத்தஸிலான்னு அவங்க சும்மா வைக்கல, ஒதுங்கி போன உடனே முத்தஸிலான்னு வைக்கல. இது முத்தஸிலான்னு வச்சதுக்கு அடிப்படையான காரணம் என்ன தெரியுமா, இந்த முத்தஸிலா என்ற சொல் பொதுவான கருத்து ஒதுங்கி போறதுதான். பெண்களை நீங்கள் அவர்களுடைய மாத கால பகுதியில் என்ன செய்யுங்க, ஒதுங்கி கலங்க அல்லாஹ் தஆலா சொல்றான். ஃபஅதஸிலுன் நிசா, அங்க ஃபஅதஸில் தான் சொல்றான், ஒதுங்கி போறதா என்ற கருத்து. ஆனா குர்ஆன்ல சொன்னாலே முத்தஸிலா என்ற சொல் ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்ன தெரியுமா, யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற டைம்ல நீங்களும் வேணா நானும் வேணா நடுவா ஒதுங்கி நிக்கிறானே, நான் யுத்தத்துக்கு வரலேண்டு, இவங்களுக்கு முத்தஸிலா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்னால ஏன் உங்களுக்கு தீமை என்று சொல்லி யுத்தத்தோடு ஒதுங்கி நிக்கிறவங்களுக்கு முத்தஸிலா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. வரலாற்றில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நபித்தோழர்களில் கொஞ்சம் பேருக்கு முத்தஸிலா என்று பயன்படுத்தப்பட்டிருக்கு. யாருக்கு? நபித்தோழர்களுக்கு. இதை விளங்கலே நம்ம வைங்களே, ஓ நபித்தோழர்கள் தான் பெஸ்டா முத்தஸிலாவை என்ன செஞ்சுக்கிறாங்க, இருந்துக்கிறான்னு விளங்கிடும். ஏன் அவங்களுக்கு முத்தஸிலான்னு பயன்படுத்தப்பட்டது தெரியுமா? இப்ப குர்ஆன் அல்லாஹ் தஆலா சூரத்துன் நிசால சொல்லி காட்டுற நீங்க பார்க்கலாம். அதாவது எவர்கள் எல்லாம் யுத்தத்தை விட்டு ஒதுங்கிக் கொள்கிறார்களோ, காபிர்களை பற்றி சொல்லக்கூடாது, வானா சண்டை வானான்னு ஒதுங்கிக் கொள்கிறார்களோ அப்படி என்று சொல்ற நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபைன் அத்தஸலூக்கும், அவர்கள் உங்களை விட்டு ஒதுங்கி விட்டால், முத்தஸிலான சொல்ல யூஸ் பண்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹ் புகாரில 3604வது இலக்கம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, யுஹ்லிகுன் நாஸ ஹாதல் ஹய்யு மின் குரைஷ், மக்களை எல்லாம் இந்த குறைஷி கூட்டம் இருக்குதே அழிச்சிரும் பண்றாங்க ரசூலுல்லாஹ். அவங்களோட கோத்திரத்தை தான் சொல்றாங்க, ஃபித்னாக்களை உண்டாக்கி பிரச்சனை உண்டாக்கிரும் அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். உடனே ஃபமா தஅமுருனா, அப்ப நாங்க என்ன செய்யறது அல்லாஹ்வின் தூதரேன்னு கேக்குறாங்க. அப்ப சொல்றாங்க, லவ் அன்னன் நாஸ அத்தஸலூஹும், மக்கள் அந்த பிரச்சனை டைம்ல அவர்களை விட்டு ஒதுங்கிட்டாங்கடா நல்லது, அந்த பிரச்சனையில மிக்ஸ் ஆகாம ஒதுங்கிட்டாங்கடா நல்லது. அங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, யஅதஸலூஹும். இந்த ரெண்டு சொல்லையும் பாருங்க, முத்தஸிலா என்ற சொல் யுத்த டைம்ல தீங்கு செய்யாம ஒதுங்கிறதுக்கு என்ன செஞ்சிருக்குது, ஹதீஸ்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிரிவுகள் உள்ள காலத்தில் ஃபஅதஸில் தில்கல் ஃபிரக குல்லஹா, அந்த அனைத்து பிரிவுகளை விட்டு என்ன செய்து ஒதுங்கி விடுன்னு சொன்னாங்க தானே. இங்கெல்லாம் முத்தஸிலா என்ற சொல் பிரச்சனையான டைம்ல ஒதுங்கி வாழ்றதுக்கு பயன்படுத்தப்பட்டது. இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, இந்த முத்தஸிலாக்கள் ஹவாரிஜிகள் வந்து நிரந்தர நரகம் என்று சொன்னாங்க பெரும்பாவிகளை. அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர் சொன்னாங்க நிரந்தர நரகம் இல்ல, அல்லாஹ் நாடினா மன்னிப்பான், தண்டிச்சு சொர்க்கம் அனுப்புவான். ரெண்டும் இல்லைன்னு நடுவுல ஒரு முடிவு எடுத்தாங்களே, ஒதுங்கி ரெண்டும் இல்லைன்னு நடுவுல ஒரு முடிவு எடுத்தாங்களே, அதனால அந்த பேர் என்ன செஞ்சாங்க, உங்களுக்கு முத்தஸிலான்னு வச்சாங்க. பாருங்க, இதுக்கும் நான் சொன்ன சில நபித்தோழர்களுக்கு முத்தஸிலான்னு பேர் வந்திருக்கின்றது. அந்த நபித்தோழர்கள் யார் தெரியுமா, சஅத் இப்னு மாலிக், சஅத் இப்னு அபி வக்காஸ், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல முஹம்மது இப்னு மஸ்லமா, உசாமா இப்னு ஸைத், இவங்களுக்கு எல்லாம் இந்த பேர் வந்து தெரியுமா. இவங்க ஜமல் யுத்தத்திலையும் கலந்து கொள்ளல, சிப்பின் யுத்தத்திலையும் கலந்து கொள்ளல, ஒதுங்கினாங்க தானே. ஹா உலா இல் முத்தஸிலா, உங்க எல்லாம் முத்தஸிலாக்கள், ஒதுங்கினவர்கள் என்ற பேர் அவங்களுக்கு வந்துச்சு.
யுத்தத்தை விட்டு ஒதுங்கினதால அவங்களுக்கு முத்தசிலான்னு பேர் வந்துச்சு. வரலாற்று உள்ள பார்க்கலாம். இவங்க இந்த பிரச்சனையில நம்ம காவிரன்னு சொல்ல வேணா, மூமின்னு சொல்ல வேணான்னு ஒதுங்கினாங்களே, இதுக்கு அதுக்கு மெச்சிருக்குதே என்ற ரிசர்ச்சே அவங்கள பத்தி தானே. அதனால முத்தசிலா என்ற பேர் இவர்களுக்கு வந்தது. நீங்க பெருசா தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் இல்ல. சுருக்கமாக முத்தசிலா என்ற பேர் இப்படித்தான் என்ன செஞ்சது, உருவாக்கப்பட்டது என்பதை நீங்கள் சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதுக்கு பின்னால இந்த முத்தசிலாக்களுக்கு மத்தியில் என்ன நடக்குதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தவறான கருத்துக்கள் இவங்களுக்குள்ள உள்வாங்கப்படுது. இந்த அம்ர் இப்னு உபைத், வாசில் இப்னு அத்தா இவங்களுக்கு மத்தியில தவறான கருத்துக்கள் உள்வாங்கப்படுது. எப்படி? முதலா அவங்களுக்குள்ள உள்வாங்கப்பட்ட கருத்து என்ன தெரியுமா? இவங்களுக்கு முன்னால 3 பிரச்சனை உருவாயிச்சுன்னு சொன்னனே, ஹவாரிஜ், ஷியா, கதரியா. கதிர மறுத்தவங்க முதலாவது உள்வாங்கினாங்க கதிர் இல்ல. கதிர் என்னது இல்லை என்ற கருத்தை என்ன செஞ்சாங்க, உள்வாங்கினாங்க. இவர்கள் யாராவது வரலாற்றில் கதரியாக்கள், கதிரை மறுத்தவர்கள் என்று சொல்லப்பட்டா நீங்க தைரியமா சொல்லலாம் முத்தசிலாக்கள் தான். அந்த கதரியாக்களுக்கு இடமும் இருக்கல, தலைமைத்துவம் இருக்கல, பெரிய கூட்டமும் என்ன செய்யல, உருவாகல. அதை உள்வாங்கி வெளியே பரத்தின கருத்து யாருக்கு? இந்த முத்தசிலாக்களுக்கு தான். கதிரை மறுத்தவர்கள் இன்றைக்கும் இஸ்லாமிய அறிஞர்களில், அதாவது குர்ஆன் சுன்னாக்கு வெளியே இருக்கக்கூடிய அறிஞர்கள் நாங்க பார்க்கிறோம், கதிரை வழங்கப்படுத்துற டைம்ல எப்படி வழங்கப்படுத்துறாங்கன்னா, இது பேனா, இந்த பேனாவை கொண்டு எழுத முடியும், ஒரு விஷயத்தை இல்லாமலாக்க முடியும். ஆனால் அது கதிர். பேனையா கொண்டு எழுத முடியும் என்றது கதிர். பேனாவை கொண்டு எதை எழுதுதல் என்று தீர்மானிப்பது கதிரில இல்ல. அது எங்கட உள்ள விஷயம். இதுல நல்லதை எழுதலாம், கெட்டதை எழுதலாம். நல்லதை எழுதினா இவ்வளவு பாவம், நல்லதை எழுதினா இவ்வளவு நன்மை, கெட்டதை எழுதினா இவ்வளவு தீமை என்று சொல்லி தரது இஸ்லாம். பேனையால் எழுத முடியும் என்று வச்சது கதிர். இதுல எதை எழுதினா நல்லது, எதை எழுதினா கெட்டது என்றதெல்லாம் சொல்லித்தாரது இஸ்லாம். ஆனா நீ எதை எழுதணும் முடிவு எடுக்கிறது உட கையில உள்ள, கதிரில இல்ல. இதான் கதரியா. ஆனா விளங்கல கதரியா, விளங்கிட்டா? இதுதான் கதரியா. எனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனது விஷயத்தில் ஒரு விஷயத்தை தெரியாமல் இருக்கிறான்னு சொல்றேன், நான் என்ன செய்வேன் தெரியாம இருக்கிறேன்னு சொல்றேன். இதுதான் கதரியாக்கள் உருவாகின இடம். நாங்க எப்படி நம்பணும்? இந்த உலகத்துல எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் நாடாம நல்லதோ கெட்டதோ சொர்க்கமோ நரகமோ அல்லாஹ் நாடாம நடக்காது. அப்ப எப்படி எங்களுக்கு சுதந்திரம்? அது சுதந்திரம் தரப்பட்டிருக்கு. ரெண்டுக்குள்ள மேட்ச். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான்? மூளைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு நிபந்தனை வச்சுக்கிறோம், ஒரு எல்லை வச்சுக்கிறோம். அதை தாண்டி நம்மளுக்கு என்ன செய்ய முடியாது, விளங்க முடியாதுன்றது எங்களோட கொள்கையில உள்ள விஷயம். சிலவங்க எவ்வளவு விளங்கப்படுத்த ட்ரை பண்றாங்க, விளங்கப்படுத்தினால் கஷ்டம் என்ன செய்யும், இருந்து கொண்டே இருக்கும். அன்புள்ள சகோதரர்கள், இது கதரியாக்கள் அப்படியே முத்தசிலாக்கள் பிரதிபலிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப 2 கொள்கை. ஒன்று சொர்க்கம் இல்ல நரகம் இல்ல இந்த உலகத்துல நடுவுல. 2வது கொள்கை கதிர் இல்ல. இது முத்தசிலாக்கள் உருவாயிட்டாங்க. இது அல்லாம இன்னும் கொஞ்சம் யோசிச்சு நான் சொன்னேன் உங்களுக்கு கதரியாக்கள் ஒரு குரூப், இவர்களோட சேர்த்து அதே கால பகுதியில், அதை நான் சொல்லவில்லை, இன்னொரு குழுவினர் உருவாகி இருந்தார்கள். ஜஅதிபுனு திர்ஹம் என்று சொல்லப்படக்கூடியவருடைய மாணவரான ஜஹம் பின் சஃப்வான் என்று சொல்ற ஒரு கொள்கையை பரத்துறான். என்ன கொள்கையை பரத்துறான் தெரியுமா? அல்லாஹ்வை பத்தி ஒரு செய்தியை பரத்துறான். அறிவு படைக்கப்பட்டதா இல்லையா? அறிவு சும்மா நல்லா இருக்கிறவங்கள்ட்ட போய் 2 கேள்வியை கேட்கிற, அறிவு படைக்கப்பட்டது. சரி, அல்லாஹு தாலா படைச்ச நாள்ல இருந்து அறிவாளியா இல்லையா? அறிவாளி. அது எப்படி? அறிவு படைக்கப்பட்டதாக இருந்தா அது பிந்தி தானே வந்திக்கணும். அது எப்படி அல்லாஹ் தாலா படைச்ச நாள்ல இருந்து அறிவாளி ஆகிறது? அறிவுதான் புறவு படைக்கப்பட்டது. குழம்பிடுவோம், வணங்கிட்டானே. இது என்ன அப்படின்னு சொல்லி இப்படி கொஞ்சம் கேள்வியில கொண்டு போட்டு 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 இவைகள் எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அல்லாஹ்வை அறிவாளி என்று சொல்லணும், அறிவிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. இப்படி பாருங்க கொள்கை. அல்லாஹ்வை சக்தி உள்ளவன் சொல்லணும், சக்தி இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சக்தி படைக்கப்பட்டது. அல்லாஹ் பார்வையாளர் என்று சொல்லணும், பார்வைக்கிறேன்னு சொல்லக்கூடாது. காரணம் பார்வை படைக்கப்பட்டது. நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அல்லாஹ் தஆலாவை கேட்பவன் என்று சொல்லணும், அதே நேரத்தில் கேள்வி படைக்கப்பட்டது என்று படைக்கப்பட்டது. அதனால கேட்பவன் என்று என்ன செய்யக்கூடாது, கேள்வி இருக்கேன்னு சொல்லக்கூடாது. இப்படியே குரூப்பை மறைச்சு அல்லாஹ்வுடைய சிபத்துக்கள் எல்லாம் டோட்டலியா எடுத்துட்டான். டோட்டலியா எடுத்தா இவர்களுக்கு வரலாற்றில் பேர் வந்தது ஜஹ்மியா என்று சொல்லி. என்ன பேர்? ஜஹ்மியா என்று பேர் வந்தது. விளங்கிட்டா? அன்புள்ள சகோதரர்களே, முத்தசிலாக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? இதை அப்படி உள்வாங்கினா, இந்த கொள்கையை உள்வாங்கி அதுக்கு பேர் வச்சாங்க. என்ன தெரியுமா? ஆச்சரியப்படுவீங்க, தௌஹீத். விளங்கிட்டா? அதுக்கு பேர் வச்சாங்க தௌஹீத். யாரெல்லாம் அல்லாஹ்வை சரியான முறையில் நம்பவில்லையோ, அல்லாஹ்வுக்கு உள்ள படைக்கப்பட்ட அறிவிக்குது, படைக்கப்பட்ட சக்தி இருக்குது, படைக்கப்பட்ட செவி இருக்குது, படைக்கப்பட்ட பார்வைக்கு யாரெல்லாம் சொல்றாங்களோ அல்லாஹ்வை மறுத்துட்டாங்க, முறையா நம்பல. தௌஹீத் என்றா அல்லாஹ் ஆலிம் என்றா ஆலிமோட நிப்பட்டணும், இல்மிரிக்க என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது என்ற ஒரு கொள்கை போட்டு அவங்களுக்கு அஹ்லுத் தௌஹீத் முத்தசிலாக்கள்
தங்களுக்கு சூட்டிக்கொண்டு அவங்களுக்கு அவங்க பேர் சூட்டிக் கொள்வாங்களே. காதியானிகள் காதியான் நம்ம சொல்லுவாங்க, காதியானி வேணுவானா அவன் அகமதி வேணும் வழங்கிட்டா. அதே மாதிரி அவங்களுக்கு சூட்டிக் கொண்ட பேர் அஹ்லு தௌஹீத், தௌஹீத்வாதிகள். வரலாற்றை முதன் முறையா தன்னை தௌஹீத்வாதி என்று சொல்லிக் கொண்ட குரூப் தான் முத்தசிலாக்கள் இந்த குரூப். இதை வச்சு மூணாவது கொள்கை உருவாயிற்று. நாலாவது என்ன தெரியுமா? அல்லாஹ் வாக்களிச்சா மாறுவானா? நம்ம எல்லாம் நம்பிக்கை அல்லாஹ் வாக்களிச்சா மாற மாட்டான். அல்லாஹ் வாக்களிச்சா மாற மாட்டான் தானே. நீ சொர்க்கம் போவா, நீ இவ்வளவு நம்ம செஞ்சா கிடைக்கும், ஓகே. நீ இந்த பாவம் செஞ்சால் நரகம் போவாயா? அல்லாஹ் சொல்ற நரகம் போவேன்னு சொல்லிக்கிறேன். இந்த பாவம் செஞ்சா நீ என்ன செய்வாய்? நரகம் போவாய். இப்ப நாங்க என்ன சொல்றோம்? அல்லாஹ் நாடினா மன்னிச்சு என்ன செஞ்சிருவான்? உற்றுவான்றோம். அவங்க கேட்டாங்க தெரியுமா, அது என்ன வாக்க மட்டும் நிறைவேற்றது, எச்சரிக்கையை நிறைவேற்றது இல்லை. அல்லாஹ் ரெண்டையும் நிறைவேற்றுவான். விளங்கிட்டா? அல்லாஹ் களவெடுத்தவன் நரகம் அதெல்லாம் மன்னிக்க மாட்டான். அப்ப சொர்க்கம் போறவன நரகத்துக்கும் போடணும். விளங்கிட்டா? சொர்க்கத்துக்கு கொண்ட தீர்மானிச்சு அதை மாறவே மாட்டான், சொர்க்கத்துக்கு அனுப்புவான்டா. நரகத்துக்கு மட்டும் ஒத்தனை போட்டுட்டு திருப்பி எடுப்பானா? எடுக்க மாட்டான். குதர்க்கமான ஒரு கேள்வி வச்சாங்க. நாலாவது கொள்கை உருவாக்கினாங்க. அல் வஅது வல் வஈத், வாக்கு எச்சரிக்கை ரெண்டும் அல்லாஹ் நிறைவேற்றுவான். இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மீஆத், அல்லாஹ் வாக்குறுதி மாறுவது இல்லை. ரெண்டும் வாக்குறுதி தான். ரெண்டும் வாக்குறுதி தானே. தருவேன்னு சொல்ற மட்டுமல்ல வாக்குறுதி, கொல்லுவேன்றது வாக்குறுதி. நாங்க ரெண்டுமே என்னது? வாக்குறுதி. ரெண்டுக்கு அல்லாஹ் என்ன செய்யணும்? தண்டனை கொடுக்கணும். அவர்களுடைய அஞ்சாவது கொள்கை என்ன தெரியுமா? அது நான் நீங்கள் ஏற்றுக்கொள்கிற கொள்கை. அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர், நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். ஆனா கொஞ்சம் டெவலப்பா போனாங்க. என்ன நன்மையை வேணும், தீமையை தடுக்க வேண்டும்? ஆட்சியாளர் தீமை செஞ்சாலும் போய் தட்டி கேட்கணும். பிரச்சனை வந்தா யுத்தம் செய்யணும். பிரச்சனை வந்தா யுத்தம் செய்ய வேண்டும். அப்படின்னு என்ன நடக்கும்? ஆட்சியார் சாராயம் குடிக்கிறாரு, டிரெக்ட்லி போறது, சாராயம் குடிக்கிற பிள்ளை தன்னை நடக்கும் சண்டை. குரூப் உருவாக்குற, அடுத்த குரூப் என்ன செய்யறது? முத்தசிலாக சொன்னா நன்மையாவே தீமை தடுக்கிறது ஆட்சியாளருக்கு வேற, அதுக்கு வேற, இதுக்கு வேற என்ன செய்யலாது, பிரிக்க முடியாது என்று 5 கொள்கையை தங்களுக்குள்ள வகுத்து உசூலுல் ஹம்சான் அதுக்கு பேர் வச்சு 5 அடிப்படை கண்டு வச்சு ஒரு குழுவை சேர்த்து உருவாக்கிட்டாங்க. ஆனா உருவாக்கினாலும் எப்போ ஒரு கொள்கை வளரும் சொல்லுங்க பாப்போம்? ஆட்சி பவர் இல்லாம இல்லை. இன்றைக்கு இலங்கையில காதியானியும் வளரலாம், சியாவும் வரலாம், எல்லாம் அல்லான்னு சொல்றோன்னு வளரலாம், அப்படித்தானே? ஆனா இஸ்லாமிய ஆட்சி உள்ள இடத்துல சவுதின்னு வைங்க, வளரலாமா? வளர விடமாட்டான். ஆட்சி அதுக்கு கண்ணொன்று வச்சுக்கிட்டு இருக்கும். இதனால இவங்களுக்கு என்ன செஞ்சுனா, உமையாக்களுடைய ஆட்சி காலம் கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 120 வருஷம் வரைக்கும் வளர கிடைக்கல. வளர கிடைக்காத மட்டுமல்ல, அம்ரு பின் உபைத் ஒரு ஆளை சொன்னேன், நல்ல மார்க்கப்பட்டுள்ள, அவருக்கு மரண தண்டனை கொடுத்தான். விளங்கிட்டா? எலும்பே இல்லாது, எலும்புறதுக்கெல்லாம் என்ன செய்யல, உடல, அவ்வளவு ஃபுல் பவரா இருந்தான். இதெல்லாம் முடிஞ்சு இப்ப நீங்க விளங்க அவங்க வளர்ற இடத்தை பாருங்க. அன்புள்ள சகோதரர்களே, கொள்கையும் கொஞ்சம் கொஞ்சமா விரிவாகி சைத்தானியத்தும் தவறான சிந்தனைகளும் வளர போகுது. இப்படியே வளர்ந்தவங்க என்ன நடக்குண்டா, உமையாக்களுடைய ஆட்சி முடிஞ்சு அபுல் அப்பாஸ் சஃபா முதலாவது ஆட்சியாளர் ஆவார். நீங்க வரலாற்றில் கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்பாசிய ஆட்சியாளர்கள். விளங்கிட்டா? உமையாக்கள் முடிஞ்சு அப்பாசிய ஆட்சியாளர்கள், கிட்டத்தட்ட 20 ஆட்சியாளர்கள் முடிஞ்சு வராங்க, குலபாஷெல்லாம் சேர்த்து. அபுல் அப்பாஸ் சஃபா என்ற ஒரு ஆட்சியாளர் வரார். அபூ ஜாஃபர் அல் மன்சூர் என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளர் என்ன செய்யறாரு, உருவாகிறார், 2வது ஆட்சியாளர். அதுக்கப்புறம் பின்னால மஹதி 3வது ஆட்சியாளர், 4வது ஹாதி என்ற ஒரு ஆட்சியாளர், 5வது ஹாரூன் ரஷீத், 6வது அமீன் என்ற ஆட்சியாளர். அப்பாசி ஆட்சியாளர் 6 பேரும் போயிட்டு முத்தசிலாக்கள் கொள்கை அளவுல வளராட்டியும் அரசாங்கத்தோட டச் உண்டாயிட்டு, கவர்மெண்டோட என்ன செஞ்சுட்டு டச் உண்டாயிட்டு. டச் உண்டாயினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த குரூப்ட ஒரு ஸ்பெஷல் இருந்துச்சு. என்ன ஸ்பெஷல் தெரியுமா? அந்நிய மக்களை தேடி தேடி போய் இஸ்லாம் சொன்னாங்க. யாரு? இவர்கள் அந்நிய மக்களை தேடி தேடி போய் நபர்களை அனுப்பி, ஆட்களை அனுப்பி இஸ்லாத்தை சொல்லுவதில் பவர்ஃபுல்லா இருந்தாங்க. நீங்க பார்க்கலாம், இவர்களுடைய அறிஞர்கள் என்று உருவான எல்லாருமே அந்த வரலாற்றில் நீங்க பார்க்கலாம். நிறைய கிறிஸ்தவர்களுக்கு மறுப்பு, யூதர்களுக்கு மறுப்பு, ஜெய்தியாக்களுக்கு மறுப்பு, ஹவாரிஜ் மறுப்புல பின்தங்க மாட்டாங்க. தங்கள்ல ஒரு ஆள் தவறு செஞ்சா கூட மறுப்பு சொல்வதில் என்ன செஞ்சாங்க, பவர்ஃபுல்லா இருந்தாங்க. அதே நேரத்தில் வேற வெளி உலக கலைகள் இருக்குது, எது பாரசீகம், ரோம கலைகள், இதுல படிச்சு கவர்மெண்ட்டுக்கு சொல்ற விஷயத்துல பவர்ஃபுல்லா இருந்தான். அதனால கவர்மெண்ட் என்ன செஞ்சது, கொஞ்சம் இவங்களை கிட்ட எடுத்து. இப்படியே வந்த டைம்ல நான் 6 ஆட்சியாளர் சொன்னேன் உங்களுக்கு. 7வது ஆட்சியாளராக வாராரு மன்னர் மஅ்மூன் என்ற ஆட்சியாளர். வந்த நேரத்தில் அவருடைய கடைசி ஆண்டில் என்ன செய்யறாருண்டா, நல்லா பாத்துக்கங்க. இப்ப பஸ்ரால தான் இந்த ஃபித்னா வளர்ந்துச்சு, பஸ்ரால ஃபித்னா வளர்ந்துச்சு. பகதாத் என்ற சிட்டி உருவாகிட்டு, பகதாத் என்ற சிட்டி கட்டப்பட்ட பெரும் தலைநகரா மாறிட்டு. அந்த பகதாதுல என்ன நடக்குது என்று சொன்னால், இவர் என்ன செய்யறார் தெரியுமா? அதாவது அஹ்மத் இப்னு அபி துஆதி என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை வச்சுக்கிறார்.
பிஷ்ர் இப்னு முத்தமிர் என்று சொல்லக்கூடியவர் அங்க கொள்கையை பரத்துறாரு, முத்தசிலா கட்ட கொள்கையை. அஹ்மத் பின் அபி துவாத் என்றவரை காதியாரா வைக்கிறார். என்ன காதியார்? சும்மா காதியார் இல்ல, காதியுல் குதார், இஸ்லாமிய சமுதாயத்துடைய நீதிபதிகளுக்கெல்லாம் ஹெட். பவர்ஃபுல்லான இடமா இல்லையா? அஹ்மத் பின் அபி துவாத் முத்தசிலி. இவர் என்ன செய்யறார் தெரியுமா? நல்ல பண்புள்ளவர், நல்ல அஹ்லாக்குள்ளவர், நல்ல இபாதத்தாளி, எல்லா வகையிலையும் நேர்மையானவர். ஆனா முத்தசிலா கொள்கை, அத்தனை கொள்கையும் இருக்குது. இவர் என்ன செய்யறாருண்டா, இவங்கட கொள்கை நான் உங்களுக்கு சொன்ன ஏற்கனவே, அல்லாத விஷயத்துல படைக்கப்பட்டதுன்றே யோசிப்பாங்க. ஒரு புதிய ஃபித்னா ஒன்று உருவாகிச்சு முத்தசிலாக்களால. அந்த காலத்துல குர்ஆன் படைக்கப்பட்டதா இறக்கப்பட்டதா? சும்மா இருக்கிறோம் குழம்பிடுவானா இல்லையா? குர்ஆன் படைக்கப்பட்டதா இறக்கப்பட்ட, இவ்வளவு நாள் இறக்கப்பட்டது இறக்கப்பட்டன்னு ஓய்கொண்டிருப்போம். இப்படி யோசிக்க மாட்டோம். படைக்கப்பட்டதா இறக்கப்பட்டதான்னு போட்ட உடனே யோசனை வந்துச்சு, இந்த தாள் படைக்கப்பட்டது தானே, மை படைக்கப்பட்டது தானே, அட்டை படைக்கப்பட்டது தானே, வயசும் படைக்கப்பட்டதானே, அப்ப குர்ஆன் எங்க வருமா இல்லையா? குழம்பிட்டான். அல்லாஹ்வுடைய பேச்சு படைக்கப்பட்டதல்ல. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க? பேச்சும் படைக்கப்பட்டதுதான். விளங்கிட்டானே? பேச்சு படைக்கப்பட்டது என்ற கொள்கை உண்டாக்கி குர்ஆன் படைக்கப்பட்டது என்று யாரெல்லாம் இந்த சமுதாயத்தில் சொல்லலையோ அவர்கள் எல்லோரையும் ஜெயில போடணும். முழு இஸ்லாமிய சமுதாயத்தில் நாடு நாடா இந்த ஆளால, அஹ்மத் பின் அபி துவாதால நாடு நாடா இஸ்லாமிய அறிஞர்கள் அப்படி யஹ்யா பின் மஈன், அலி பின் மதீனி, அஹ்மத் பின் ஹம்பல், நிறைய அறிஞர்கள். யஹ்யா பின் மஈன், அலி பின் மதீனி போன்றவங்க எல்லாம் பெரிய இஸ்லாமிய அறிஞர்கள். புகாரி மாமட்ட ஷேக்மார்லாம் இருக்கிறாங்களே, அச்சத்தால ஓ படைக்கப்பட்டதான். வேற வழியில களத்தை எடுத்துருவான், அடிப்பாரு, விளங்கிட்டா பெரிய பிரச்சனை. அஹ்மத் பின் ஹம்பல் பிரபல்யமானதற்கான காரணம் இந்த இடம் தான். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? குர்ஆன் படைக்கப்பட்டதில்ல, இறக்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய வார்த்தை. அப்ப அஹ்மத் பின் ஹம்பல்ட்ட சிலர் கேட்கிறாங்க, சஹாபாக்கள் படைக்கப்பட்டது இறக்கப்பட்டது ரெண்டும் சொல்லலையே, சும்மா இருந்தா என்னன்னு கேட்கிறாரு. ஒன்னும் தெரியாது இருந்தாரு. அது அப்ப பேசாம இந்திக்கலாம். இப்ப கேட்டாங்க தானே, படைக்கப்பட்டதா இல்லன்னு கேட்டுட்டாங்களே, பதில் சொல்லணும்ன்றாரு. படைக்கப்பட்டதல்ல. உடனே அஹ்மத் பின் ஹம்பலை இவ்வளவு உறுதியா இருக்க போய் இவரையும் இவரோடு இருந்த ஒரு நண்பரையும் பப்ளிக்கா பாருங்க, அஹ்மத் பின் அபி துவாத் அந்த வேலையை இவ்வளவு நல்ல மனிதராக இருந்தும் ஒரு கொள்கை வெறி எங்க கொண்டு போகுது, ஒரு வண்டியில கட்டி வீதியில இழுத்து சென்றார்கள். இந்த கொள்கைக்காக வேண்டி, இப்படி சொன்னதுக்காக வேண்டி இழுத்து செல்லுகின்ற வழியில் அடுத்த மாணவர் வீதியிலேயே மரணித்தார். போற வழியில இழுபட்ட எப்படி இருக்கு ரோட்ல எல்லாம் மரணிச்சார். எல்லாருக்கும் இதான் தண்டனை, இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு பப்ளிக்கா இப்படி சொன்னார்கள். அப்ப அஹ்மத் பின் ஹம்பல்ட்ட மௌத்தாகிற நேரத்தில் அந்த வழியிலே அவர் சொல்றாரு, அஹ்மதே, மக்கள் நீங்க இந்த கொள்கை உறுதியை காட்டுகின்றனால தான் இதுதான் ஹக்கான கொள்கைன்னு என்ன செய்யறாங்க, நிறைய பேர் உறுதியாக இருக்கிறாங்க. திசை திரும்பிற வானம், வளைஞ்சிட வேண்டாம், மாற்றிவிட வேண்டாம், உறுதியாக இருங்க மௌத்து வரை. இவர் மௌத்தாயிட்டார். அவர் உறுதியாகவே நிற்கிறார். அஹ்மத் பின் ஹம்பல் இந்த 7வது மன்னர் மூலம் ஜெயிலில் அடைக்கப்பட்டவர். அவர் அந்த வருஷத்துல மௌத்தாகிற வருஷத்துல அடைக்கப்படுறாரு. அதுக்கு அடுத்த வருஷம் அல் முத்தசிம் பில்லான்ற ஒரு மன்னர் வரார். அதுக்கு பின்னால அல் வாசிக் என்ற ஒரு மன்னர் வர்றார். அவ்வளோ காலமும் ஜெயில தான் இருக்கிறார். அவ்வளோ காலமும் ஜெயில தான் இருக்கிறார். அதுக்கெல்லாம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த ஒரு மன்னர் வாராரு. அவர்தான் அல் முத்தவக்கில் அலல்லா. வந்த உடனே அஹ்மத் பின் ஹம்பலை விடுதலை செய்யறார். விடுதலை செஞ்சுட்டு கேட்கிறார், நீங்க இவ்வளவு நாள் பட்ட அதாபுக்கும் தண்டனைக்கும் நான் உங்களுக்கு இந்த பதவியை தரவா? எது? நீதிபதிகளுக்கெல்லாம் நீதிபதி. பழி வாங்குறதுக்கு எப்படி சந்தர்ப்பம்? அஹ்மத் பின் ஹம்பல் சொன்னாரு, நான் போனது அல்லாஹ்வுக்காக வேண்டி, இந்த போஸ்ட் எனக்கு வேணாம், இது எனக்கு வேண்டாம். பிரைஸ் கொடுக்குறாங்க, நான் சொன்னது அல்லாஹ்வுக்காக வேண்டி, இதுக்காக வேண்டிய என்னை விட்டுருங்க. போயிட்டார். எதையும் எடுக்கவில்லை. கேட்டாங்க அவருக்கு பின்னால தொழலாமாண்டு. முத்தவக்கீல் அல்லாஹ்வுக்கு பின்ன இந்த அதாவது மற்ற மன்னர்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு பின்னால தொழலாமா? தொழுங்க என்று சொன்னார். என்னது? தொழுங்கள் என்று சொன்னார் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல். என்ன பொறுமை, என்ன நிதானம், உணர்வுக்கு இடம் கொடுக்காத ஒரு வழிகாட்டல். அன்புள்ள சகோதரர்களே, இவ்வளவு பெரிய சோதனையை இந்த முத்தசிலாக்கள் ஆட்சிக்கு வந்திருந்தாங்களே இந்த சமுதாயம் அனுபவித்தது என்று சொன்னால், அப்பையெல்லாம் குர்ஆன் சுன்னா மேலோங்கி இருந்துச்சு. அதுக்கு பிறகு முத்தசிலாக்கள் ஆட்சி வரைக்கும் வந்து மன்னர்களை மாத்தி விட்டாங்களே. இப்ப ஹவாரிஜ் மாதிரி தனியா பிரிஞ்சு போயிருந்தா கூட வேறண்டு விளங்கிரும், ஷியாக்கள் மாதிரி தனியா பிரிஞ்சு போனால் வேறண்டு விளங்கிரும். இஸ்லாமிய குர்ஆன் சுன்னாட ஆட்சிக்குள்ள வந்து மாத்தம் செஞ்சாங்க பாத்தீங்களா? அதான் முத்தசிலாக்களோட ஸ்பெஷல். அதுக்குள்ள வந்தாங்க. அதுக்குள்ள வந்து இந்த மாற்றத்தை செஞ்ச உடனேயே குர்ஆன் சுன்னால இருக்கிற அறிஞர்கள் என்ன செய்தார்கள்? சோதிக்கப்பட ஆரம்பித்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த முத்தசிலா என்ற பிரிவினர் காலப்போக்கில் காணாமல் போனாலும் அந்த கொள்கைகள் அறிஞர்களுக்கு மத்தியில் வளர ஆரம்பித்தன. தலைமைத்துவம் அப்படியெல்லாம் இல்லாம போனாலும் வளர ஆரம்பித்தது. நிறைய இஸ்லாமிய அறிஞர்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த முத்தசிலா கொள்கை உடையவர்கள் வளர்ந்ததை நீங்கள் பார்க்கலாம்.
அன்புள்ள சகோதரர்களே, இதுல நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நிறைய அறிஞர்கள் வளர ஆரம்பித்தார்கள். உங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய வரலாற்றில் ஜாஹில் அப்படி என்று சொல்லுவோம். ஜாஹில் என்றால் லாம் போட்டா அறியாதவன், லே ஜாஹில் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர். அதே போல அதாவது மஅமர் இப்னு அப்பாத் சுலமி என்று சொல்லுகின்றவர், அபு ஹுதைல் அல் அல்லாஃப் அன்-நல்லாம் ஜாஹில், அபு அலி அல் ஜுப்பாய், அபு ஹாசிம் அல் ஜுப்பாய், பிஷ்ர் இப்னு அல் முஅ்தமர், அஹ்மத் இப்னு அபி துஆத், அபுல் ஹுசைன் அல் ஹய்யாத், அபுல் காசிம் அல் பல்கி, இதெல்லாம் இஸ்லாமிய வரலாற்றில் சொல்லப்படுகின்ற அறிஞர்கள். இவங்களோட புக்குல நீங்க எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால் இமாம் ஜமக்ஷரி, அதே போல மாவர்தி, அதே போல ஃபர்ரா, சீராஃபி, இப்னு ஜின்னி, அபு அலி அல் ஃபாரிசி, இப்னு அபில் ஹதீத், அபு பக்கர் அல் ஜஸ்ஸாஸ், இஸ்தராபாதி, எல்லாம் இஸ்லாமிய அறிஞர்கள். இவங்கெல்லாம் இஸ்லாமிய வரலாற்றில் அவங்களோட நூல்களை நாங்கள் படிக்கிறோம், எங்கள்கிட்ட கிடைக்குது, நாங்கள் படிக்கத்தான் இருக்கிறோம். ஆனால் அந்த நூல்களில் முத்தசிலா கொள்கை இருக்கிறத பார்க்கிறோம். கதிரை மறக்கிறது போன்ற சால்வுகள், நிரந்தர நரகம், பெரும்பாவம் செய்தவர்கள் நிரந்தர நரகம் என்றது போன்ற நிலைகள், இதெல்லாம் நீங்க என்ன செய்யலாம், அவங்களோட வரலாற்றில் படிக்கலாம். இமாம் ஜமகஸ்ரியுடைய கஷ்ஷாப் இன்றைக்கு மதரசாக்கள் சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய புத்தகம். ஜாஹில் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அதீப், ஒரு இலக்கியவாதி, ஒரு முத்தசிலி. இவர் கிறிஸ்தவர்களுக்கு மறுப்பெழுதினார், யூதர்களுக்கு எல்லாம் என்ன செய்தாரு, மறுப்பெழுதினார். நல்ல ஒரு திறமையான அறிஞர்களாக இருந்தும் இந்த கொள்கைகளால் என்ன செய்தார்கள், பாதிக்கப்பட்டார்கள். நீங்க முத்தசிலாக்களுடைய கொள்கையில பொதுத்தன்மை ஒன்று காணலாம். என்ன தெரியுமா, அவர்கள் எப்பொழுதும் நுசூஸ்களை, குர்ஆன் ஹதீதுடைய நுசூஸ்களை ஒன்றோடொன்று மோதவிட்டு முடிவுக்கு வருவார்கள். குர்ஆன்ல ஒரு வசனத்தை எடுத்து இன்னொரு குர்ஆன் வசனத்தோட மோத விட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க. மோத விட்டு முடிவுக்கு வர என்னது, இந்த வசனம் எப்படி தானே, இந்த வசனம் எப்படி தானே மோத விட்டு புதிய ஒரு கருத்து என்ன செய்யும். கதிருக்கு வந்துச்சா இல்லையா, அவங்களுக்கு கதிருக்கு புதிய ஒரு கருத்து வந்தது, அதுக்கு ஆதாரம் காட்டினாங்க, அதுல இருந்துதான். அப்ப இந்த மாதிரி கட்டங்கள்ல பயந்த அறிஞர்கள் தான் எல்லா மக்களையும் விளக்கம் யோசிச்சு கண்டிப்பாங்களா, எல்லாத்தையும் சரியான சிந்தனை வைக்க மாட்டாங்க. அதனால அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த பிரச்சனை ஏற்படுவதற்கு முன்னால இருந்த சமுதாயம் ஹக்கில் இருந்த சமுதாயமா இல்லையா, சஹாபாக்கள் ஹக்கில் இருந்த சமுதாயம். அதை தொடர்ந்து வந்த தாபீன்கள், இந்த கவாரிஜ் பிரச்சனை, இந்த முத்தசிலா பிரச்சனை ஏற்படுவதற்கு முன்னாடி எல்லாம் நல்ல ஹக்கில் இருந்தவங்க. இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைகள் இல்லையோ அதை நீங்க தூக்கி கொண்டு போல வேணாம், வணங்கிட்டா விட்டுருங்க. அந்த நேரத்தில் தான் சலபியா என்ற வார்த்தை பிரயோகத்துக்கு வந்தது. வணங்கிட்டா, முன் சென்ற சமூகத்தை சார்ந்து நின்றுவோம். குர்ஆன் ஹதீஸ் சலபியான்னு சொல்லல அவங்க. குர்ஆன் ஹதீஸ்ல இந்த மாதிரி குதர்க்கங்கள் பிரச்சனைகள் வருகின்ற நேரத்தில் இது போன்ற குதர்க்கங்களும் பிரச்சனைகளும் சிறந்த சமூகம் என்று சொல்லக்கூடிய சமூகத்தில் வந்துதா, கேள்வி கேட்டாங்களா, பதில் சொல்லலையே, உற்று இந்த பிரச்சனை அவ்வளவுதான். இப்படி நின்றா எல்லா பொதுமக்களுக்கு என்ன செய்யும், சேஃப்டியா இருக்கும் என்பதனாலதான் என்ன செஞ்சாங்க, அந்த சலபி அறிஞர்கள் என்ற வார்த்தை பிரயோகம் நீங்க வரலாற்றில் என்ன செய்யலாம், காணலாம். காலம் போக போக வளர வளர இவர்களுடைய வரலாற்றில் இன்னொரு ஃபித்னா வர ஆரம்பித்தது. இந்த வரைக்கும் நீங்க பார்க்கலாம். என்ன ஃபித்னா தெரியுமா, குர்ஆன்ல அவங்க என்ன செய்வாங்கன்னா, தங்களோட கொள்கைகளுக்கு மாற்றமா வந்தது ஒன்னும் செய்யலாதே தஅவீல் செய்வாங்க, மாற்று விளக்கம் செய்வாங்க. மாற்று விளக்கம்னா அடியோட சம்பந்தம் இல்லாத அளவுக்கு என்ன செய்வார்கள், மாற்று விளக்கம் செய்வார்கள். இவர்களுடைய கொள்கையில நாம் அல்லாஹ்வை நாளை மறுமையில் பார்க்க முடியாது, நாளை மறுமையில் அல்லாஹ்வை பார்க்க முடியாது, அல்லாஹ் தஆலா பேச மாட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு அல்லாஹ் பேசினான்னு குர்ஆன்ல சொல்றான். நாளை மறுமையில் நீங்கள் உங்கள் இறைவனை பார்ப்பீர்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். என்ன செய்யறது, ஹதீஸ்ல இருந்தா குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு எடுத்தாங்க, குர்ஆன்ல இருந்தா என்ன செஞ்சாங்க தெரியுமா, வேற்று விளக்கம் சொன்னாங்க. அது என்ன அர்த்தம் தெரியுமா, பேசினான் என்றால் பேசினான் அர்த்தம் அல்ல, செய்தியை கொடுத்தான் அர்த்தம். அப்படி என்ன செய்தார்கள், மாற்று விளக்கம் செய்தார்கள். இந்த முத்தசிலாக்கள் முதலாக விதைத்த கொள்கைகள் ஒன்றுதான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் வானத்துக்கு இறங்கி வரவில்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் வானத்துக்கு இறங்கி வரவில்லை, அவன் நெருங்கி வருகிறான் என்பதுதான் அர்த்தம். ஆனா நபித்தோழர்கள் எந்த முடிவில் இருந்தாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாம் வானத்துக்கு இறங்கி வருகிறான் என்று சொன்னா இறங்கி வருகிறான் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நெருங்கி வருகிறான் வார்த்தை சொல்ல தெரியும், சொல்லல. அப்ப என்ன அர்த்தம், அல்லாஹ் தஆலா வானங்களையும் பூமியையும் சுருட்டி கையில் எடுப்பாண்டு வருது. விளங்கிட்டா, கையில் எடுக்கிறவனுடைய இறங்கி வருதல் என்பது மனிதன் இறங்கி வருதல் மாதிரி என்ன செய்யாது, இருக்காது. அல்லாஹ்வுக்கே தகுதியான மாதிரி இருக்கும்னு அவங்க நின்று கண்டாங்க. ஆனா இவங்க கேள்வி கேட்டாங்க, கேள்வி கேட்டு மாற்று விளக்கங்களை இந்த சமுதாயத்தில் என்ன செய்தார்கள், உருவாக்கினார்கள். அவர்களுக்கெல்லாம் இது காரணமா இருந்துச்சு. அது மாத்திரமல்ல சகோதரர்களே, இப்ப ஹதீதுகளை நீங்க இவர்களால தான் முதலா இந்த விஷயங்களை திணிக்கப்பட்டது. இப்படி எடுக்கப்பட்டு வார கட்டத்தில் இவர்கள் அவுலியாக்களுடைய கராமத் இருக்குதே ஏத்துக்கல மாட்டாங்க. அவுலியாக்களுக்கு கராமத் இருக்கிறது. கராமத் என்ன, அதனால வழங்க நம்மளுக்கு கராமத் இல்லதானே நினைப்பீங்க. கராமத் என்ன, சங்கை. ஒரு ஆளுக்கு சங்கை படுத்து அல்லாஹ் கொடுக்க. நான் கேட்கிறேன், கௌஃபாசிகள் நபிமார்களா சாதாரண மக்களா? சாதாரண மக்கள். அல்லாஹ் அவங்களுக்கு அற்புதம் கொடுத்தானா இல்லையா, அற்புதமா அவங்களை கபூல் செஞ்சானா இல்லையா, செஞ்சா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் நபியா சாதாரண பொம்பளையா, சாதாரண பொம்பளை. அல்லாஹ் அவருக்கு அற்புதத்தை கொடுத்தானா இல்லையா? இப்படி நீங்க ஒரு பட்டியலை யோசிங்க, ஜுரைஜில இருந்து என்ன செய்யுங்க, அப்படி ஒரு பட்டியலை யோசிங்க. இவங்க எல்லாம் சாதாரண மனிதர்கள், அல்லாஹ் அவங்களுக்கு அற்புதங்கள் என்ன செஞ்சான்,
இடக்கட அவங்கள கையில இருக்கல, அவங்கள காப்பாத்தினால அற்புதங்கள் மூலம். இது போன்று நல்ல மனிதர்களுக்கு அற்புதங்கள் நடக்கலாம். வணங்கிட்டா, நல்ல மனிதர்களுக்கு அற்புதங்கள் நடக்கலாம். இவங்க சொன்னா நடக்க இயலாது, நடக்க இயலாது. நடந்தா நபிக்கு இவருக்கு என்ன வித்தியாசம்? இப்படிதான் யோசிச்சாங்க. வணங்கிட்டா, வந்துதா இல்லையான்னு யோசிக்க மாட்டாங்க, குர்ஆன்ல இருக்குதா இல்லையான்னு யோசிக்க மாட்டாங்க, ஹதீஸ்ல இல்லையான்னு யோசிக்க மாட்டாங்க, வந்துதா இல்லையா. அப்ப நபிக்கு எப்படி நடக்கிறது? நபி என்ன வித்தியாசம் இல்லாம போயிடும். அப்ப கராமத் சம்பந்தமான ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுகிறது, குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு எடுத்தாங்க. சூனியம், விளங்கிட்டா, இந்த அம்சம் இத முதலாக இந்த சமுதாயத்துல முதலாக பேசினவர்கள் முத்தசிலாக்கள். இவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? எப்படி கராமத்தை மறுத்தாங்களோ, அவுலியா கட்ட கராமத்தை மறுத்தாங்களோ, அதே போல சூனியம் என்பது இந்த உலகத்தில் அப்படியெல்லாம் ஒன்று இல்லை, அதற்கு யதார்த்தம் இல்லை, அதுக்கு ஒரு எஃபெக்ட் இல்லை என்று முதலா மறுத்தாங்க. காரணம் இதுதான். என்ன காரணம்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இல்லாம இருக்குது, நம்மளால கொண்டு வந்து வைக்க முடியாம இருக்குது என்ற மறுப்புகளை என்ன செய்தார்கள்? வரலாற்றில் முதலாக விதைத்தவர்கள் முத்தசிலாக்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதன் விளைவு ஹதீஸ்களில் அவர்கள் தான் ஹவாரிஜிகள் கையடிக்கல, கதரியாக்கள் கையடிக்கல, ஜஹ்மியாக்கள் கையடிக்கல. ஜஹ்மியாக்கள் இஸ்லாமிய சமுதாயத்தில் ஜனாதிகாக்களாக முனாபிக்களாக இருந்தாலும் பயந்து கொண்டு இருந்தாங்க. ஆனா முத்தசிலாக்கள் ஆட்சி வரைக்கும் வந்ததுனால கையடிச்சாங்க. கையடிச்சு மறுக்க ஆரம்பித்தவுடன் மாணவர்கள் உருவாகினார்கள், மறுக்கின்றவர்கள் உருவாகினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, விளைவு என்ன தெரியுமா? ஜமாலுத்தீன் அல் அப்கானி என்ற ஒருத்தர் உருவாகினார். இன்றைக்கும் இஸ்லாமிய ஆட்சி பேசக்கூடிய அமைப்பு சகோதரர்கள் அவரை மிகப்பெரிய அறிஞர் என்று சொல்வார்கள், ஜமாலுத்தீன் அப்கானி. ஆனா ஹதீஸ்களை தூக்கி வீசுறதுல நம்பர் 1 ஆளாக இருந்தார். அவருடைய எண்ணங்களை பற்றி எல்லாம் விமர்சனங்கள் இருக்கின்றன, அதை நான் பேச வரவில்லை, அது நம்மளுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் ஹதீஸ்களை தூக்கி வீசுவதில் ஜமாலுத்தீன் அப்கானி ஃபர்ஸ்டா இருந்தார். அவருடைய மாணவர் முஹம்மது அப்து, ஈஜிப்ட்ல பிறந்தவர், விளங்கிட்டா, இவர் ஹதீஸ்களை தூக்கி வீசுவதில் முதல் நிலையில் உள்ளவராக இருந்தார். இதெல்லாம் பாராட்டிட்டு அவருடைய புத்தகங்கள்லாம் தமிழ்ல மொழிபெயர்க்கப்படுது. அது மாத்திரமல்ல, முகமது அல் கஸ்ஸாலி, கஸ்ஸாலி என்று அவருக்கு சொன்னதுக்கு காரணமே அவர் என்னது, அபு ஹாமித் அல் கஸ்ஸாலி, இமாம் கஸ்ஸாலி என்று சொல்லுவேன் ஒரு ஆளு, அவரை மாதிரி இவரும் வரணும் என்று அவருடைய தந்தை ஆசையோடு வைத்த பேர் தான் முகமது அல் கஸ்ஸாலி என்ற பேர். இவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அதாவது அஸ்-சுன்னா பைன அஹ்லில் ஹதீஸ் வல் ஃபுகஹா, ஃபுகஹாக்களுக்கும் ஹதீஸ் கலை அறிஞர்களுக்கும் மத்தியில் சுன்னா எந்த நிலை என்று புத்தகம் எழுதினார். நையாண்டி செய்றார் ஹதீஸ் எல்லாம் என்ன, மூசா அலைஹிஸ்ஸலாம் மலக்கிட கண்ணை குருடாக்குறா, இது என்ன, இது இதெல்லாம் ஹதீஸா? இதெல்லாம் புகார்ல நீங்க வச்சிட்டு இருக்கீங்களா, நிலைமை என்ன? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய சப்ஜெக்ட், இது என்ன நிலைமை? இப்படி எல்லாம் மறுக்க ஆரம்பித்தார். அது மாத்திரமல்ல, எனது மகள் யூகேல என்ன செய்யறா, ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில பல்கலைக்கழகத்தை படிக்கிறா, எனது கேட் காவல்காரருக்கு 2 மடங்கும் எனது மகளுக்கு 1 மடங்குமா? என்ன இது? பெண்ணுக்கு 1 மடங்கு, ஆணுக்கு 2 மடங்கு. இதெல்லாம் ஒரு சூழலுக்குரிய சட்டங்கள். விளங்கிட்டா, விரல் நம்ம சாப்பிட்டுட்டு விரல் என்ன செய்வோம், சுவைப்போம். ஒரு ஹோட்டலை நீங்க சுவைப்பீங்களா? இது அநாகரிகம் இல்லையா? இது அன்றைய கால அரபு காலத்து வழக்கங்கள். விளங்கிட்டா, இப்படி எல்லாம் மறுப்பு சொன்னார். நான் ஒரு நபரை பார்த்தேன், முட்டை அடிச்சு அவருடைய முடிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முடியோடையும் என்ன செய்து யுத்தம் செய்யறதுக்கு ரெடியா இருக்கு, தாடி கேட்டா சுன்னா என்று சொல்வார். எப்படி மறுப்பு? இதெல்லாம் சர்வசாதாரணமாக முகமது அல் கஸ்ஸாலி போன்ற மிகப்பெரிய அறிஞர்கள் எங்கட அறிவை அவங்களோட அறிவை கிட்ட வச்சு அவங்க எங்கேயோ நிற்பாங்க, நாங்க கிட்ட வர மாட்டோம். ஆனால் இவர்கள் அந்நிய மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்வதில் முகமது அல் கஸ்ஸாலி போன்றவர்கள் முன்னுதாரணம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட அறிஞர்கள் இந்த தவறுல விழுவதற்கு ரீசன் என்ன? யூசுப் அல் கர்லாவி பெரிய ஒரு அறிஞர், எங்கட அறிவு கிட்ட வர முடியாது, இந்த சமுதாயத்தில் பெரிய நுழைஞ்சுள்ளவர்கள். ஆனால் இவர்கள் சர்வசாதாரணமாக அபூ தாலிப், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை நரகத்துக்கு போறதுக்கு அவர் என்ன குற்றம் செஞ்சாரு என்று ஹதீஸுக்கு எதிராக, என்னமோ நாங்க அந்த ஹதீஸ் சொல்ற மாதிரி ஹதீஸுக்கு எதிராக கேள்வி கேட்டார். கைஃப நதஆமலு மஅ சுன்னா அன்-நபவிய்யா, சுன்னாவோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்வது என்ற புத்தகத்தில் 20-30 ஹதீஸ்களை தூக்கி வீசுறாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் மலக்கோட நடந்து கொண்ட முறை, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஹதீஸ்கள், இது போன்ற ஹதீஸ்கள் என்ன செய்றாரு, எல்லாம் குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ்கள் என்ற பெயரில் தட்டி இருக்கிறார். அப்புறம் மௌலானா மௌதூதி ரஹிமஹுல்லாஹ், இவர் முத்தஸிலாவுக்கு எந்த வகையிலும் சார்பானவர் அல்ல, சூரத்திலோ சீரத்திலோ. ஆனால் அவரை கூட ஹதீஸ்கள் விஷயத்தில் என்ன செஞ்சாரு, பாதிக்கப்பட்டார். தஜ்ஜாலை எடுத்தாரு. அவர் கேட்கிறாரு, என்ன தஜ்ஜால் ரசூலுல்லாஹ் சொல்லி கிட்டத்தட்ட 1300 வருஷம் ஆகிட்டு இன்னும் வரல, அப்ப அந்த ஹதீஸ் பொய் என்று விளங்குதா இல்லையான்னு கேட்டார். அவர் எப்படி சொன்னார் தெரியுமா? நபி அவர்கள் நினைத்தது தவறா இல்லையான்னு கேட்டார். பொய் என்று சொல்றதை விட பவரா இல்லையா இது? ஹதீஸ் பொய் என்றா கூட ரசூலுல்லாஹ் போய் சேராது. நபி அவர்கள் நினைத்தது தவறா இல்லையான்னு என்ன செஞ்சாரு கேட்டார். அவருடைய புத்தகத்துல அர்-ரசாயில் வல் மசாயில் என்ற புத்தகம், நல்ல அறிஞர்கள், இஸ்லாமிய சமுதாயத்தின் முன்னோடிகளானவர்கள் எல்லாம் இது போன்ற தவறுகளில் விழுவதற்கு என்ன காரணம் சொல்லுவோம்? முத்தஸிலாக்கள் திறந்து விட்ட கதவு தான். தைரியமா ஹதீஸ்ல கையடிக்க கதவு விட்ட உடனே தொடர்ந்தார்கள். ஒரு குர்ஆன் வசனத்தை கொண்டு வைப்பார்கள், இதோடு முரண்படுது என்று சொல்லுவார்கள். அன்புள்ள சகோதரர்களே, சொல்லி தட்ட ஆரம்பித்தார்கள். இப்ப மக்களுடைய நிலைமை என்ன ஆகுது தெரியுமா? ஹதீஸ நம்பர் ரெடி இல்ல, முரண்படுதா இல்லையான்னு முதலாவது பார்க்கணும்.
விளங்கிட்டா? புகாரில வந்து ஒரு காலத்துல நம்பி பாப்பீங்க, இப்ப பார்க்க மாட்டீங்க. சந்தேகமா இருக்குது, முரம்பற்றுமோ, உங்களா குர்ஆனை பார்ப்போம், விளங்கிட்டானே என்று புகாரியை விட்டு ஒதுங்குகின்ற, முஸ்லிமை விட்டு ஒதுங்குகின்ற நிலையை இந்த முத்தசிலாக்கள் பெஸ்டா உருவாக்கினார்கள். ஹதீஸ் போயிட்டு போகும், ஒரு சாதாரண ஒரு பொதுமகன் வாசிப்பான், படாதவனுக்கு ஒரு மாதிரி ஆயிக்குது, இது முரம்புறதாய்க்கும், தைரியமா தீர்மானிக்கிறான். ஏன்? வாசல் துறப்பட்டாச்சு. விளங்கிட்டா? முந்தி எப்படி நினைப்போம், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்னா ஏதோ அர்த்தம் இருக்கும் அப்படி நினைப்போம். இப்ப முரம்புறதா இருக்கும். விளங்கிட்டா? தூக்கி வீசுறதுக்கு ரெடியா இருக்கும் என்ற வாசல் திறக்கப்பட்டது இந்த முத்தசிலாக்களுடைய ஆரம்பத்தால். அன்புள்ள சகோதரர்களே, இதை நாங்கள் அடிமனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப ஜமாலுத்தீன் அஃப்கானி தொடக்கம், முகமது அப்து தொடக்கம், ரஷீது இலா தொடக்கம், அதே போல முகமது அல் கஸாலி தொடக்கம், யூசுப் அல் கர்லாவி தொடக்கம், இது போன்ற அறிஞர்கள், மௌலானா மௌதூதி போன்றவர்கள் சமுதாயத்தில் எந்த செய்ய அவங்க செய்யலையா? அவங்க அந்நிய மக்களுக்கு எதிராக போராட நிறைய தியாகங்களை செய்தவர்கள், அதில் மறுப்பதற்கு எதுவும் இல்லை. ஆனால் இது போன்ற தவறுகளை விழுவதற்கு ரீசன் என்ன? அவர்கள் முத்தசிலாக்களுடைய நூல்கள் இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. விளங்கிட்டா? அந்த புத்தகத்தை நம்ம படிப்போம், அதில் உள்ள கருத்து நம்ம மனசுக்குள்ள தொத்திக்கொள்ளும். பொதுமக்கள் தப்பிடுவாங்க, ஏன்? மொழிபெயர்க்கப்படாத வரைக்கும், தமிழுக்கு வராத வரைக்கும். ஆனால் அதுல கவலை என்ன தெரியுமா? ஃபுகஹாக்களுக்கும் முஹத்திதீன்களுக்கும் மத்தியில் சுன்னா என்ற புத்தகம் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டு தேவையா? இது மொழிபெயர்க்கப்பட்டு அந்த புத்தகத்தில் அவர் சொல்றாரு, ஐரோப்பா யூகே போன்ற நாடுகளுக்கு இன்றைக்கு பொருத்தம் என்ன தெரியுமா? ஹனபி மதுஹப் தான். ஏன்? பொம்பளை தானாவே திருமணம் வச்சிடலாம். புத்தகத்தில் சொல்றாரு, தமிழ்ல மொழிபெயர்ப்பில்லை. மொழிபெயர்ப்பவர் போறார் என்ன தெரியுமா? நான் இந்த கருத்தில் இதில் உள்ள சில கருத்துக்களில் உடன்படவில்லை, ஆனா 199% சரிதான். நான் கேட்கிறேன், இந்த யூகேக்கு அமெரிக்காவுக்கும் போன்ற இடங்களுக்கு இதான் சரி என்றாரு. ஹனபி மதஹப் தான். ஏன்னா ஹனபி மதஹப்ல ஒரு பெண் தானே என்ன செஞ்சுக்கலாம்? திருமணம் செஞ்சு வச்சுக்கலாம். இத மொழிபெயர்த்து போட்டு கீழே அடிக்குறிப்பு ஒன்றும் போடாம போட்டிக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, எத்தனை நபித்தோழர்களை நையாண்டி செய்கின்ற வார்த்தைகள் அந்த முகமது அல் கஸாலியுடைய நூல் தமிழ் நூல்ல வந்திருக்குது. அன்புள்ள சகோதரர்களே, அதுக்கு எதிரான ஒரு அறிஞர்கள் கொடுத்த ஒரு மறுப்பை நாம் தமிழில் மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா என்ன விஷயம் தெரியுமா? இவைகள் விதைக்கப்பட்ட இன்றைக்கு சின்ன ஃபித்னா நாளைக்கு தைரியமாக ஹதீஸ்களை மறுக்கக்கூடிய நிலைக்கு வரும். திருமிதிக்கு முன்னால, அகமதுக்கு முன்னால புகாரில நிப்பீங்க. விளங்கிட்டா? புகாரி இமாம் இருக்கின்ற நேரத்தில் குர்ஆன் இருந்தது. புகாரி இமாம் ஹாஃபிதாக இருந்தார். அந்த புகாரியில் தஃப்சீர் பாடம் இருக்கும். விளங்கிட்டானே? இந்த குர்ஆன் வசனத்துக்கு இன்ன விளக்கமிட ஹதீஸ்கள் இருக்கும். குர்ஆனை மனனமிடாத, குர்ஆனை பார்க்காதவர்கள் அல்ல இதை செய்தவர்கள். அவர்களுக்கும் உடம்படவில்லை, முஸ்லிமுக்கும் உடம்படவில்லை, திருமிதிக்கும் உடம்படவில்லை. அப்போதும் உசூல் ஹதீஸ் இருந்துச்சு, இதே விதி அங்கே இருந்துச்சு. அவர்களுக்கு முரம்படாதது இன்று முகமது அல் கஸாலிக்கும், யூசுப் அல் கர்லாவிக்கும், ஜமாலுத்தீன் அஃப்கானிக்கும், முகமது அப்துக்கும் முரம்படுகிறது என்று சொன்னால் கோளாறு இவர்களிலா, இஸ்லாமிய சமுதாயத்தின் வரலாற்றிலா? நினைத்து பாருங்கள் சகோதரர்களே. இது இந்த ஃபித்னாவில் நல்ல அறிஞர்கள் யாரும் விழுந்துவிடக் கூடாது. விழுந்தவர்களை காப்பாற்றுவது எங்களது பொறுப்பு. அது எதுவாக இருந்தாலும் சரி. அதே நேரத்தில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இதை சொல்லுகின்ற அறிஞர்களுக்கெல்லாம் ஷைத்தான் ஒரு சிந்தனையை கொடுக்கிறான். என்ன கொடுக்கிறான் தெரியுமா? இந்த வாதத்தை முறியடிக்க முடியாதுன்றது. தெளிவாக சொல்லுகிறேன், சிம்பிளான வேலை. குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரணாக எந்த கருத்து வந்தாலும் உரிய முறையில் சந்தித்தால் மிக சிம்பிளாக வாதங்களை முறிக்க முடியும், யாராக இருந்தாலும். ஆனாலும் லிகுல்லி நபஇன் முஸ்தகர், ஒவ்வொரு செய்திகளுக்கு ஒரு இடம் இருக்குது. அன்புள்ள சகோதரர், ஒரு நாளும் பாத்தில் நிலைக்காது. பாத்தில் தான், அது அழிந்தே தீரும் என்பதில் மறந்துவிடக் கூடாது. ஒரு நாளும் ஒரு சிந்தனை, ஒரு பாத்தில் ஒரு சிந்தனையில் நிலைக்காது. ஆனால் அல்லாஹு தஆலா ஒவ்வொன்றுக்கும் ஒரு சூழலும் டைமும் வைத்திருக்கிறான். அது ஒரு திறமையெல்லாம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவங்களோட வாதங்களை எல்லாம் நீங்க அப்படி பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இதனால் இன்றைய உலகம் பாதிக்கப்பட்டிருக்கும் மறந்துவிடக் கூடாது. கடைசியாக ஒரு உபதேசத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அதே நேரம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அன்றைய கால முத்தசிலாக்கள் வரலாறை நம்ம படிச்சிருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம். இதை வைத்து இன்றைய ஒரு அறிஞர் தவறு செய்தவுடன் அவரை முத்தசிலா என்று சொல்வது இருக்கிறதே, இது பிழை. ஏன் அது பிழை தெரியுமா? அன்றைய முத்தசிலாக்கள் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குதுன்னு சொல்லல, உருவம் இருக்கிறது சொல்லவங்களை காபிரண்டாங்க. விளங்கிட்டானே? ஆனா நீங்க இன்றைக்குள்ள இஸ்லாமிய அறிஞர்கள் அப்படி சொன்னீங்கன்னா நேர்முறை. விளங்கிட்டா? குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இறைவனுக்கு உருவம் உண்டு, இறைவனுக்கு சிபத்து உண்டு, இறைவனுக்கு பண்புகள் உண்டு, வருகை இறைவனுக்கு உண்டு, இறைவனுக்குரிய பண்புகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிஞர்கள். கெண்டை காலை அல்லாஹ் தஆலா நரகத்தில் என்ன செய்வான்? வைப்பான் என்று வருது குர்ஆன்ல. அதுக்கு சரியான முறையில் புகாரியில் இருந்து இப்படி ஹதீஸ் இருக்குன்னு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள். இவர்கள் எல்லாம் நீங்க முத்தசிலால சேர்த்தீங்கன்னா நேரா என்ன செஞ்சிரும்? முரம்பட்டு விடும். அது நேர்மையான நடுநிலையான தீர்ப்பு அல்ல. விளங்கிட்டு? அது சரியான பார்வையும் அல்ல. இன்னும் விளங்கணும், கதிரை மறுக்கக்கூடியவர்களா இன்றைக்கு உள்ளவங்க யாருமே இல்லை. இஸ்லாமிய அறிஞர்கள நீங்க யாரும் காண மாட்டீங்க. வாக்க நிறைவேற்ற மாதிரி எச்சரிக்கையை நிறைவேற்றணும்னு சொல்றவங்களா? இல்ல, காண மாட்டீங்க. ஆட்சியாளருக்கு எதிராக கிளம்பணும் என்று சொல்றவங்களா? காண மாட்டீர்கள். விளங்கிட்டா? அதே போல அதாவது மன்சில் காபிர்
முஸ்லிம் அதெல்லாம நடுவுல ஒரு பிரிவு உலகத்துல என்னது இல்லை என்று சொல்றவங்களா? அப்படி காண மாட்டீர்கள். குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொல்றவங்களா? காண மாட்டீர்கள். அன்புள்ள சகோதரர்களே, அதனால மனோ இச்சைப்படி நம்ம தீர்ப்பு வழங்கக்கூடாது. விளங்கிட்டால் அவர்களுடைய தாக்கம் இன்றைய சமுதாயத்தில் ஊடுருவுகிறது என்பது உண்மை. அவருடைய தாக்கம் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் நிலவுகிறது என்பது உண்மை. முத்தசிலாக்கள் அதுல இஹ்லாஸ் உள்ளவங்க இருந்தாங்க, நேர்மையற்றவங்களும் இருந்தாங்க. ஆனா அதை காரணமாக வைத்து இன்றைய சமுதாயத்திலே உள்ள அறிஞர்கள் இது போன்ற தவறுகள் செய்கின்ற பொழுது அவரை யாராவது முத்தசிலாக்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு முத்தசிலாக்கண்டா யாருன்னு தெரியாது. அது 100% உண்மை. முத்தசிலாக்களை நீங்க படிச்சீங்க, அவங்களோட கொள்கைகளை படிச்சீங்க, அவங்களோட சிபத்துக்களை படிச்சீங்க, அதுல எதுவும் இல்லாதவர்களை பார்த்து ஒன்றுக்காக நம்ம முத்தசிலான்னு சொன்னோம்டா பிழை. அப்படின்னா நாங்களாம் முஸ்ரிக் ஆயிருவோம். ஜமாத்துல் முஸ்லிம் சொன்ன மாதிரி. ஏன் அவங்க சொன்னாங்க தெரியுமா? வலா தகூனு மினல் முஸ்ரிகீன மினல்லதீன ஃபர்ரகூ தீனஹும் வகானூ ஷியஅன் வகுல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன். நீங்கள் முஸ்ரிக்கீன்களில் ஆகிவிடாதீர்கள். எப்படிப்பட்ட முஸ்லிம்கள்? தங்களது மார்க்கத்தை துண்டு துண்டாக பிரித்து ஒவ்வொரு குரூப்பும் தங்கள் டிக்கெட்டை வச்சுக்கிட்டு சந்தோஷம் அடைந்த முஸ்ரிக்கீன்களில் ஆகிவிடாதீர்கள். அப்ப மார்க்கத்தில் ஒரு செக்ஷனை வச்சுக்கிட்டு இதான் நம்மட செக்ஷன், நான் இதுக்கு தலைவர், இது உங்களோட தலைவர் என்று சொல்றது சிறுக்குடைய பண்பு தானே, முஸ்ரிக்குடைய பண்பு தானே. அதை வச்சுதான் எங்களுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க முஸ்ரிக்குகள் பிரிஞ்சிட்டீங்க, முஸ்ரிக்குகள். நாங்க நம்ம பிள்ளைன்னு சொல்றோமா இல்லையா? சொல்லுங்க, பிரிகிறது சிறுக்குடைய ஒரு பண்பு என்று சொல்லுங்க. அந்த பண்புகள்ல உண்டு. அந்த அடிப்படையில் முத்தசிலாக்கள் விளைவித்து விட்டு போன ஒரு தீய விளைவுகளில் ஒன்றுதான், அதாவது ஹதீதுகளையும் குர்ஆன் வசனங்களையும் தைரியமாக தவறாக வழிந்துரை செய்வதும் மறுப்புரை செய்வதும் அவர்கள் விதைத்து விட்டு போன தாக்கங்களில் உண்டு. இதிலிருந்து மக்களை நாம் அதாவது விளங்கப்படுத்தி காப்பாற்றுவது, இதற்காக வேண்டி எந்த நிலை வந்தாலும் விவாதங்கள், கலந்துரையாடல்கள், பேச்சுக்கள், எழுத்துக்கள் எது வந்தாலும் இஸ்லாமிய அறிஞர்கள் தயாராக இருக்க வேண்டும். ஒரு நாளும் ஒரு விஷயம் பாத்திலாக இருந்தால் நாம் எடுக்கின்ற முயற்சி அந்த எந்த பாத்திலை தெரியாமல் இந்த மக்கள் யார் செஞ்சு கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிரான முயற்சி இல்லை, அந்த மக்களுடன் மீது வைத்திருக்கின்ற அன்புக்கு சார்பான முயற்சி என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இதில் ஒவ்வொரு தௌஹீத் சகோதரர்களும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இதுதான் முத்தசிலாக்களுடைய சுருக்கமான வரலாறு. முத்தசிலாக்களை பற்றி தெரிந்து விட்டீர்கள் என்று சொன்னால் நம்ம யார முத்தசிலா என்று சொல்ற விஷயத்தில் என்ன செய்யணும்? கவனமாக இருக்க வேண்டும். காரணம், தீர்ப்பு நாளை மறுமையில் நாங்கள் நல்லவர்களாக இருந்தாலும் எங்களை நரகத்துக்கு கொண்டு போய் என்ன செஞ்சிடும்? சேர்த்து விடும் என்பதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஹாதா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு